ஓகே பாருங்க. மூன்றாவது கொஸ்டின் புள்ளிகளுங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ல வந்திருக்கு. முதல் 10 இரட்டை எண்களின் கூட்டுத்தொகையை கணிப்பதற்கும் காட்சிப்படுத்துவதற்கும் வரையப்பட்ட பின்வரும் பாய்ச்சற் கோடு படத்தில் ஏ தொடக்கம் ஜி வரைக்கும் உள்ள முகப்படையாளங்களுக்கு மிக பொருத்தமான பிரதியீடுகளை எழுதுங்க. ரைட். என்ன கொஸ்டின் புள்ளிகள்? முதல் 10 இரட்டை இலக்கங்களை காட்ட சொல்லியிருக்காங்க இல்லையா? முதல் 10 இரட்டை இலக்கங்களுக்கான கூட்டுத்தொகையை நாங்க கணிக்கணும். என்ன ஓ சார். இந்த முதல் 10 இரட்டை இலக்கங்கள் யார் யார் பிள்ளைகள் சொல்லுங்க. முதலாவது இரட்டை இலக்கம் யாரு? அதான் அப்போ முதலாவது இரட்டை இலக்கம் பிள்ளைகள் ப்ரோக்ராமிங்ல 0. எஸ். அப்ப எங்களுக்கு 10வது இரட்டை இலக்கம் யாரு இருக்கு பிள்ளைகள்? 18. கரெக்ட். ஓம் சார். ஓகே. பாருங்க, தொடக்கம் இருக்கு பிள்ளைகள், சம் இருக்கு, கவுண்ட் இருக்கு. கவுண்ட் வந்து இரட்டை ஆகுமான்னு கேட்கா. எஸ் தான் கூட்டுத்தொகை நடக்கணும் இல்லையா? சோ கூட்டுத்தொகை நடக்கணும்னா ப்ராசஸ் ஒன்று வேணுமே. 2 பேரும் அந்த பிள்ளைகள் கவுண்டோட கூட்டுப்படுற ப்ராசஸ் தான் நடக்குது. அப்படின்னா ஆம் என்று சொன்னது யாருக்கு வேணும்னா பிள்ளைகள் பிக்கு வேணும். கரெக்ட். ஆம் என்று சொன்னா சம் எப்படி மாத்துவோம்? ஆல்ரெடி இருக்கிற சம்மோட சம் சமன் ஆல்ரெடி இருக்கிற சம்மோட யாரை கூட்டணும் பிள்ளைகள்? கவுண்ட கூட்டணும். கவுண்ட் வந்து இரட்டை இலக்கம்னா கவுண்ட கூட்டணும்னா சரியா பிள்ளையா? இப்ப சி என்கிறது பிள்ளைங்களுக்கு சம் சமன் சம் பிளஸ் கவுண்ட். கிளியர்? ரைட். அப்ப ஏ என்பது யாரு பிள்ளைகள்? இல்லை. வெரி குட். ஏ எங்களுக்கு இல்லை என்று வரும் பிள்ளைகள். அப்ப நாங்க எழுதுவோம். வெயிட் பண்ணுங்க. ரைட். சோ ஏ எங்களுக்கு பிள்ளைகள் இல்லை. பி எங்களுக்கு யார் சொல்லுங்க? ஆம். ஒரு கேள்விக்குறி. சரியா? ஆம் என்று சொன்னா இல்லை கேள்விக்குறி போடையும் பரவாயில்ல. சி எங்களுக்கு யார் பிள்ளைகள் சொல்லுங்க? சம்ங்கிறது மாறணும். எப்படி? ஆல்ரெடி இருக்கிற சம்மோட யார கூட்டி? கவுண்ட கூட்டி. வெரி குட். கவுண்ட கூட்டி. டியும் இருக்காம் பாப்போம். கடைசி பிள்ளைங்களுக்கு டி வந்து எதற்கு கண்டு பார்ப்போமா? இ என்ன நிபந்தனை இருக்கு தம்பி? முதல் 10 இரட்டை இலக்கம். சோ முதல் 10 இரட்டை இலக்கம்ங்கிறதால நாங்க கேட்கணும் இந்த கவுண்டின் பெருமானம். கவுண்ட் ஆரம்பத்துல எங்களுக்கு யாருல ஸ்டார்ட் ஆகுது பிள்ளைகள்? 0ல. கேட்கணும் கவுண்ட் வந்து சின்னதா இருக்கா 19க்கு? எஸ் ஒனோ? 18 வரைக்கும் நடக்கணும். 19 நம்பர் செக் பண்ணக்கூடாது. இப்ப 18 விட 19 எஸ் ஆன்னு சொல்லி 18 விட 19 சரிதான் கேட்கக்குள்ள பிள்ளைகள் ஆம் என்று போட்டு லூப் நடக்கும். 19 ஆகும்போது ஃபால்ஸ் ஆகுமா இல்லையா? ஃபால்ஸ் ஆகும். அல்ல ஒரு பிள்ளை இப்படி கேட்க முடியுமா? ஒருவேளை இப்படி கேட்கலாமே, கவுண்ட் வந்து சின்னதா இருக்கா அல்லது சமனா இருக்கா 18க்கு கேட்க முடியுமா இல்லையா? 18 அல்லது 18 விட சின்னதா இருந்தா அதுவும் சரி, 19 விட சிறிதாக இருந்தான்னு சொல்லி கேட்டாலும் சரி. டவுட் இருக்கா? ஒருவேளை சிறிதாக இருந்தால் அப்ப இ என்பது போய் நாங்க போடுவோம் பாருங்க. கவுண்ட் வந்து சிறிதாக இருக்கா அல்லது சமனாக இருக்கா 18க்கு? ஒரு கொஸ்டின் மார்க் நிபந்தனை தானே. அல்ல ஒரு பிள்ளை எப்படியும் போடலாம். கவுண்ட் வந்து சின்னதா இருக்கா 19க்கு இப்படியும் கேட்கலாம். ரெண்டுல ஒன்னத்தான் எழுதணுமா? ரெண்டையும் எழுதல. ஆமண்ட தங்க பிள்ளைகள் லூப் எங்களுக்கு மேல போயிட்டு அடுத்த கவுண்ட் எடுக்கணும். அப்ப டி எங்களுக்கு யாரும் இருக்கு சொல்லுங்க. டி வந்து டி யாரு பிள்ளைகள்? ஆம். எஸ். அப்ப எஃப் என்பது யாரு பிள்ளைகளுக்கு? இல்லை. இல்லை. குட். எஃப் என்பது இல்லை. அப்ப ஜி என்னவா இருக்கும் எங்களுக்கு சொல்லுங்க. அவுட்புட் பண்றோம் யாரு? வெரி குட். சம்ம. அப்ப நாங்க அழகா போடணும். எங்களுக்கு ஜி என்பது பிள்ளைகள் நாங்கள் அவுட்புட் என்று பாவிக்கலாம், பிரிண்ட் என்று பாவிக்கலாம், டிஸ்பிளே என்று பாவிக்கலாம், ஷோ என்று பாவிக்கலாம். எவ்வளவு படிச்சிருக்கோம் இல்லையா? அவுட்புட் பண்ணணும் யார் பிள்ளைகள்? சம். சிம்பிளா செய்யலாமா இல்லையா இந்த ஸ்ட்ரக்சர்? எஸ். அப்படியே வந்தீங்கன்னா அடுத்த கேள்வி.
பின்வரும் பைத்தன் குறிமுறையின் வெளியீடு யாது? சரி பாப்போமே. டெஃப் டெஃப் வந்தாலே பிள்ளைகள் செக் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வாங்குவோம். அதுக்கு நேரே வந்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றான். ஃபங்க்ஷன் அப்படியே இங்க இருக்கு ஃபங்க். அந்த ஃபங்க்ஷனுக்கு யாரை பாஸ் பண்ண பிள்ளைகள் பெருமானம் 30. 30. அப்ப என் சமன் எங்களுக்கு என்ன பாஸ் ஆகுதுன்னா 30 பாஸ் 30. ஆகுது. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மை நம்பர்ஸ் ஒரு லிஸ்ட் இருக்கு. யார் அப்படிகள் மை I number. நம்பர்ஸ் என்று சொல்லி பிள்ளைகள் நம்பர் என்று சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கு. ரைட். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 4,n+1 4,n+1 நம்ம 4, எந்த பெருமானம் 30 உண்டா அப்படி யார் வரும் எங்களுக்கு 31. 31. குட். இப்ப கேக்குது இஃப்ல செக் பண்ணி பார்க்க பிள்ளைகள் ஐக்கு என்னென்ன பரிமாணம் எடுக்குன்னு சொல்லுங்க. 4 இருந்து 31 பிள்ளைகள் 4, 5, 6, 7, 8 சொல்லி ஒன்றன் பின் ஒன்றாக 30 வரைக்கும் எடுக்கும். அக்செப்ட் பண்றீங்களோ? sir. இப்ப இஃப் ஐய மொடியூல் பண்றாங்க பிள்ளைகள் 2ஆல ஐய 2ஆல பிரிச்சு வார மிகுதி 0 சொன்னா நம்பர் டாட் அப்பெண்ட் ஐ இந்த ஃபங்க்ஷன் பிள்ளைகள் ஐன்ற பரிமாணத்தை 2ஆல பிரிச்சு வார மிகுதி 0 இருந்தா மை நம்பருக்குள்ள லாஸ்டாக சேர்க்கிறாங்க யாரு? ஐய. I. கிளியர்? நீங்க சொல்லுங்க பிள்ளைகள், ஒரு நம்பரை 2ஆல பிரிச்சு வர மிச்சம் 0 இருக்கணும்னா ஒற்றை இலக்கமா இரட்டை இலக்கமா? இரட்டை இலக்கம். அப்ப நாங்க சொல்லணும்னா இன்டெரக்டா நடக்கிற ஃபங்க்ஷன் பிள்ளைகள் லூப்பை நாங்க செய்யாமலே விடையே கண்டுபிடிக்கலாம். இந்த லூப் 4, 5, 6, 7, 8 சொல்லி 30 வரைக்கும் நடக்க போகுது பிள்ளைகள். அந்த 4 இருந்து 30 வரையான இரட்டை எண்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக மை நம்பருக்குள்ள சேர்க்கப்படும். ஏன் சொன்னோம்? பிள்ளைகள் மை நம்பர்ல 4 சேர்க்கப்படும், அடுத்து 6, அடுத்து 8, அடுத்து 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26, 28 அங்கால 30 சேர்க்கப்படுமா இல்லையா? எஸ். பிகாஸ் எங்களுக்கு பிள்ளைகள் 31 நாங்க பாஸ் பண்ணிக்க மாட்டோம். 31க்கு முதல் பெருமானம் மட்டும் லூப் நடக்கும். 4 தொடக்கம் 30 மை நம்பர் டாட் அப்பெண்ட் வரைக்கும் நடக்கும் பிள்ளைகள். கடைசியா பெருமானம் இல்லையங்கிற நேரம் ஃபார் லூப் நிக்க பிரிண்ட் பண்ணும் மை நம்பர் எங்களுக்கு யார பிள்ளைகள் சொல்லுங்க. மை நம்பர் எங்களுக்கு லிஸ்டுக்குள்ள 4, 6, 8 சொல்லுங்க 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26, 28, 30. இந்த கேள்வி தெரியுமா? சில பிளேஸ் சொல்லுங்க ஸ்ட்ரக்சர் செய்யுங்களுக்கு நேரம் காணாண்டுங்கள். 30 வரைக்கும் லூப்பை செஞ்சு பார்த்தா அந்த பிள்ளைக்கு 15 நிமிஷத்துக்கு மேல போகுமா இல்லையா? அப்ப அது தேவையில்லாத வேலையா எங்களுக்கு என்ன நடக்கும்ன்றது ஐடியா வந்துட்டு பிள்ளைகள் குயிக்கட்டு நாங்க ஃபீல் பண்ணிட்டோம்டா விஷயம் முடிஞ்சு. எதுக்கு நாங்க திரும்ப திரும்ப லூப்பை செஞ்சு கொண்டிருக்க? டைம் வேஸ்ட் ஆகுற வேலை. கவனம். சரியா? நாங்க அத்தனை ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம். அத்தனை ப்ராக்டிஸ் பண்ணியும் எங்களுக்கு அந்த நாலேஜ் வரலன்னா அப்ப என்ன கேள்வி யோசிச்சு பாருங்க. ஒவ்வொன்று ஒன்றா எடுக்கும் எங்களுக்கு 4, 5, 6, 7 ஒவ்வொன்று ஒன்றா எடுக்கும். 2ஆல பிரிச்சு பாக்குது மிச்சம் சைஃபரா நம்பர்ல அப்பெண்ட் பண்ணுது. கடும் லேசி. நம்பர் ஆரம்பத்துல எம்டி லிஸ்ட் இரட்டை எண்கள் எல்லாம் சேர்க்கப்படும். அடுத்த கேள்விகள் மேற்கொடுத்த பைத்தன் நிபந்தனையில இஃப் ஐய 2ஆல பிரிச்சு வாரது சைஃபருக்கு சமனான்னு கேட்டது. சைஃபருக்கு சமன் இல்லைன்னு சொல்லி கேட்டா என்ன ரிசல்ட் வரும் மட்டும் கேட்டிருக்காங்க. ஒற்றை எண்கள் அடிச்சிருக்கு. அப்ப 5, 7, 9, 11, 13, 15, 17, 19, 21, 23, 25, 27 and then 29 வரைக்கும் டவுட் இருக்கா? எவ்வளவு ஈஸிடா. இதுல என்ன எடுக்கலாமா இல்லையா? அடுத்த சி பாட்டை பாருங்க. ஒரு நிறையெண் தொடையில் உள்ள மிகப்பெரிய எண்ணை காண்பதற்காக எழுதப்பட்ட பின்வரும் பைத்தன் குறிமுறையில் உள்ள முகப்படையாளங்களுக்கான பிரதியீடுகளை எழுதுக. ரைட். ஃபைண்ட் லார்ஜஸ்ட் ஆன் மெத்தட். ஓகே. ஃபைண்ட் லார்ஜஸ்ட் ஆன் மை லிஸ்ட் இருக்கு பிள்ளைகள். மை லிஸ்ட் தான் பாஸ் பண்ணணும். ரைட். அப்போ டெஃப்க்கு நேரைய வந்தீங்கன்னா பிள்ளைகள் டெஃப்க்கு நேரைய எங்களுக்கு லிஸ்ட் 1 ஒரு லிஸ்ட் இருக்கு. ஃபைண்ட் லார்ஜஸ்டுக்குள்ள யாரை பாஸ் பண்ணணும் கெஸ் பண்ணுங்க. லிஸ்ட் 1 தான் பாஸ் பண்ணணும். யார பிள்ளைகள்? ஒரு நிறையன் தொடையன்னு சொன்ன பிள்ளைகள் ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கு. இண்டிஜர் நம்பரை கொண்டு ஒரு செட் ஒன்று இருக்கு பிள்ளைகள். அப்படி பார்க்க போகல எங்களுக்கு தொடையன்னு சொல்ல பார்க்கல பிள்ளைகள் ஒரு பெரிய பெருமானங்களை கொண்ட செட் எங்களுக்கு யார் இருக்கு? லிஸ்ட்.
சார் செகண்ட் கேள்விக்கு லிஸ்ட் ஆன்சர் வரும். என்ன லிஸ்டா? ஓ, லிஸ்ட்ல தானே ஆன்சர் வரும். லிஸ்ட் இல்லாம எப்படி வர? மை நம்பர்ஸ் எங்களுக்கு லிஸ்ட் தானே. நான் கேட்டிருக்கேன் என்ன நம்பர் டாட் அப்பண்ட் நம்மளோட ஐ ஐ மொடியூலஸ் ஈக்குவல் மொடியூலஸ் 10 சமன் சைஃபர்ங்கிறது சமன் இல்லைன்னு சொல்லி கேட்டிருந்தேன் நடந்திருக்கும். லிஸ்ட்டுக்குள்ள ரைட்டா தான் இருக்கும். பாருங்க, ஃபைன் லார்ஜஸ்ட் இருக்கு பிள்ளைகள். டெஃப்க்கு நிறைய லிஸ்ட் ஒன் எங்களுக்கு இருக்குது. ஃபைன் லார்ஜஸ்ட்ல நாங்க ஒரு பெருமானம் தானே பாஸ் பண்ணணும் இல்லையா? மை லிஸ்ட்டுக்கு நான் யாரை பாஸ் பண்றேன்? திஸ் ஒன். லிஸ்ட் ஒன். அப்ப லிஸ்ட் ஒன்ங்கிறது எஃப்க்கான விட. எஸ் ஒன்னும் ஓம் சார். இது எங்களுக்கு கோலாத பிள்ளைகள். ஆரம்பத்துல தம்பி லார்ஜஸ்ட்டுக்கு நாங்க யாரை பாஸ் பண்ணுவோம்? முதலாவது பெருமானம் எப்பொழுதும். எஸ் ஒன்னும் கம்பேர் பண்றது பிள்ளைகள் எங்களுக்கு 2 பெருமானம் தேவை. அதனால மிகப்பெரிய பெருமானத்துக்கு ஆரம்பத்துல யாரை செட் பண்ணணும்? முதல் பெருமானத்தை. எஸ் ஒன்னும் ஓம் சார். ரைட். சோ கைஸ் எங்களுக்கு இருக்குது பாருங்க. ஏ வந்து பிள்ளைகள், ஏ வந்து லார்ஜஸ்ட் என்னன்னு கேட்டிருக்கு பிள்ளைகள். எங்களுக்கு லிஸ்ட்ல மிகப்பெரிய பெருமானம் எங்களுக்கு 94. ஆரம்பத்துல பிள்ளைகள் நாங்க சின்ன பெருமானம் ஒன்று பாஸ் பண்ணாதான் லேசி. அதனால நீங்க சின்ன பெருமானம் ஒன்றும் பாஸ் பண்ணலாம். நம்மட பிள்ளைகள் உண்மையிலேயே ப்ராக்டிக்கல் படி செய்ய போக்கல ஒருவேளை வந்ததெல்லாம் உங்களுக்கு நிறையன் பெருமானம்னு சொல்லிக்கலாம் பிள்ளைகள். நிறைவன் பெருமானம்னு சொன்னா நிச்சயம் வந்தது எல்லாமே யாருக்கு மேல இருக்கும் பிள்ளைகள்? சைவருக்கு மேலதான் இருக்கும். எஸ் ஒனோ? ஓம் சார். நிறைவன் பெருமானம்னத்தால வந்ததெல்லாம் சைவருக்கு மேல இருக்கும். அதனால ஒரு லார்ஜஸ்டுக்கு ஏதாச்சும் ஒரு பெருமானத்தை பாஸ் பண்ண முடியுமா இல்லையா ஆரம்பத்துல? லைக் இப்ப ஆரம்பத்துல -1 கொடுத்திருந்தா பிள்ளைகள், ஆரம்பத்துல லார்ஜஸ்ட் எங்களுக்கு -1. அப்ப லார்ஜஸ்டோட எடுக்கிற பெருமானத்தை செக் பண்ணி பார்த்து அது பெரிதா இருந்தா லார்ஜஸ்ட் அந்த நம்பரா மாற்றப்படும். ஏன்னா ஆரம்பத்துல நாங்க லார்ஜஸ்டுக்கு பிள்ளைகள் மினிமம் நம்பரை தானே கொடுக்கணும் ஸ்டார்ட்ல கம்பேர் பண்ணும்போது. அதனால எந்த ஒரு மைனஸ் வேல்யூ நீங்க கொடுக்கலாம். அல்லது ப்ராக்டிகலா செய்ய போகல பிள்ளைகள் நாங்க அழகா கொடுக்கணும்டா முதலாவது பெருமானத்தை யாருக்கு செட் பண்ணலாம் பிள்ளைகள்? லார்ஜஸ்டுக்கு. நான் கொடுக்க பாருங்க. லார்ஜஸ்ட்ங்கிறது எங்களோட பிராக்கெட்ல பிள்ளைகள் பாஸ் பண்ணப்பட்ட பேராமீட்டர் மை லிஸ்ட் இல்லையோ? அப்ப நான் பாஸ் பண்ண பாருங்க. மை லிஸ்டட முதல் பெருமானம்டா 0th நெக்ஸ்ட். ஓகேவா? ஓகே சார். ஓம் சார். மை லிஸ்டட 0th நெக்ஸ்ட் பாஸ் பண்ணிருக்கோம். அல்லது அப்படி நாங்க ஏதாச்சும் ஒரு மைனஸ் பெருமானத்தையும் பாஸ் பண்ண முடியுமா இல்லையா? அதுவும் கூட இருப்போம். சரியும். நான் வந்து மை லார்ஜஸ்ட் பிள்ளைகள் மை லிஸ்ட் 0th நெக்ஸ்ட் பாஸ் பண்ணிருக்கேன். ஃபார் ஐ இன் ஃபாலோ பண்ண போறோம் இந்த லிஸ்டுக்குள்ள இருந்து ஒவ்வொரு பெருமானத்தையும் எடுக்கிறதுக்காக. இந்த லிஸ்ட் தான் எங்கட மெத்தடுக்குள்ள என்ன பாராமீட்டர் இருக்கு பிள்ளைகள்? மை லிஸ்ட். அப்ப நான் கொடுக்கணும் ஃபார் ஐங்கிறது மை லிஸ்டுக்குள்ள இருந்தா அப்ப பிக்கு யாரமான்னு பாஸ் பண்ணணும்? மை லிஸ்ட். எஸ் நோ? மை லிஸ்ட். ஃபார் ஐங்கிறது மை லிஸ்டுக்குள்ள இருந்தா அப்ப மை லிஸ்டுக்குள்ள ஒவ்வொரு பெருமானத்தை யாருக்கு கொடுக்கும்? ஐக்கு கொடுக்கும். இப்ப நான் கேட்கேன், இஃப் ஐ வந்து பெரிதா இருக்கா யாரை விட? ஆல்ரெடி இருக்கிற லார்ஜஸ்ட் விட. கிளியர்? லார்ஜஸ்ட விட ஐ பெருசா இருந்தா லார்ஜஸ்ட் யாரா மாறணும் பிள்ளைகள்? ஐயா மாறணும். சரி, லார்ஜஸ்ட விட ஐங்கிற பெருமானம் நாங்க எடுத்த இப்ப பெருமானம் வந்து பெரிதாக இருந்தா லார்ஜஸ்ட் யாரா மாறணும் பிள்ளைகள்? ஐயா மாறணும். இப்ப கடைசி பிரிண்ட் லார்ஜஸ்ட் வேல்யூ இஸ் போட்டு யாரை காட்டணும் பிள்ளைகள்? லார்ஜஸ்ட். டவுட் இருக்கும்? லார்ஜஸ்ட் இல்ல சார். கடுமையா பாருங்க. கடுமையா இல்லையா பிள்ளைகள்? ஓம் சார். 10 மார்க்ஸ் பல்க் எடுத்திருக்கலாமா? இந்த ஸ்ட்ரக்சர்ல பிள்ளைகள் 10 மார்க்ஸையும் பல்க் எடுத்திருக்கலாம். ரிஸ்கே கிடையாது. இப்ப நாங்க எஸ்ஏக்கு வருமா? எஸ்ஏ நான் நினைக்கிறேன் 8வது எஸ்ஏ வந்திருக்கு மணியமா. ஓம் சார். 8வது எஸ்ஏ வந்திருக்கணுமாக்கும் பார்ப்போம். எஸ் இந்த இருக்கு பாருங்க. 8வதுல ஏ பார்ட், பி பார்ட், சி பார்ட் என்று சொல்லி பிள்ளைகள் 3 பகுதிகள் வந்திருக்கு. அப்ப 3 பகுதிகள் வந்திருக்குன்னா நிச்சயம் உங்களுக்கு கேள்வி வந்த பிள்ளைகள் சின்ன இருக்கும். சரியோ? ரிஸ்க் எங்களுக்கு இருக்காது. கடுமை ஈஸியா தான் இருக்கும். பார்ப்போம்.
ஒரு 8.1 காட்டப்பட்டுள்ள பைத்தன் குறிமுறையின் வெளியீட்டை எழுதுக. லேசியானே பாப்போம். இங்க பாருங்க, இந்த ஃபங்க்ஷன் இருக்கா பாப்போம் பிள்ளைகள். டெஃப் ஃபங்க்ஷன் ஆம் சார். சொல்லி ஒரு சார்பு எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கு. டெஃப்க்கு நேரே வந்தீங்கன்னா, டெஃப்க்கு நேரே எங்களுக்கு என்ன இருக்கு பிள்ளைகள்? str1 சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. எப்படி ஸ்ட்ரிங் மதிச்சிருக்கு? அங்க உள்ளுக்குள்ள எழுதப்பட்ட பெருமானம் டபுள் கோட்ஸுக்குள்ள இருக்கு. டபுள் கோட்ஸுக்குள்ள இருந்து அது என்ன டேட்டா டைப்ல எங்களுக்கு? ஸ்ட்ரிங். லைப்ரரி என்று சொல்லக்கூடிய பெருமானம் கேஸ் எல்லாம் மாறி இருக்கு. ரைட், அதை விடுங்களேன். str2 போட்டு யாரை பாஸ் பண்ணிக்க பிள்ளைகள்? ஃபங்க்ஷன் 1க்கு str1. அது யாரு ஃபங்க்ஷன் 1? இந்த அறிவு பாருங்க, இதுதான் எங்களுக்கு Mirror code. function 1. அந்த ஃபங்க்ஷன் 1 கால் பண்ணக்குள்ள str ஒரு வேரியபிளுக்கு நாங்க ஒரு பெருமானம் பாஸ் பண்ணணுமா இல்லையா? Oh, sir. கண்டிப்பா பெருமானமோட ஆம் கொடுக்கும். சார். அப்ப இங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு str2ல ஃபங்க்ஷன் 1க்குள்ள str1 பாஸ் பண்றேன். அது யார் str1? மேலுக்கு நாங்க Yes, sir. எழுதப்பட்ட லைப்ரரி. எஸ் ஒன்னு. Oh, sir. அப்ப str2ங்கிறது அந்த ஃபங்க்ஷனுக்கான அழைக்கிற ஸ்டைல வந்து பிள்ளைகள் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. மை ஃபங்க்ஷனுக்குள்ள str1. ஓகே, Oh, இப்ப நாங்க பிரிண்ட் பண்றோம் yes, யார் அப்படின்னா str2. str2 பிரிண்ட் பண்ண கேட்டா நாங்க அழகா சொல்லலாம், str2 பிரிண்ட் பண்ணா இந்த ஃபங்க்ஷன் 1 எங்களுக்கு பிரிண்ட் செய்யப்படுது. பிளைன் oh, sir. இந்த ஃபங்க்ஷன் 1 பிரிண்ட் பண்ணா இந்த ஃபங்க்ஷன் 1 எங்களுக்கு நடக்கும். அதுக்குள்ள str-க்கு என்ன பெருமானம் பாஸ் ஆகுது சொல்லுங்க? str1 எங்களுக்கு பாஸ் ஆகுது. எந்த வேல்யூமு? இந்த Mistake. பாஸ் ஆகுது, str-க்கு பாஸ் ஆகுது. டவுட் இருக்கா? STR. இல்ல சார். நியூ str போட்ட பிள்ளைகள் உங்களுக்கு எம்டி ஸ்ட்ரிங் ஒன்று இருக்கு. நியூ str போட்டு யாருக்கு தம்பி? எம்டி ஸ்ட்ரிங் ஒன்று இருக்கு. பாருங்க, ஃபார் கேரக்டர் இன் str. கேரக்டர்ங்கிறது str-க்குள்ள இருந்தா str-க்குள்ள இருக்கா? அப்ப என்ன நடக்கும்? str சொல்ற ஸ்ட்ரிங்ல உள்ள ஒவ்வொரு எழுத்தை யாருக்கு பாஸ் பண்ணும்? கேரக்டருக்கு பாஸ் பண்ணுமா இல்லையா? ஏன்னா ஸ்ட்ரிங்குக்கு பிள்ளைகள் இண்டெக்ஸ் பெருமானம் இருக்கு. ஒவ்வொரு இண்டெக்ஸ் பெருமானமா யாருக்கு பாஸ் ஆகும் என்றால் கேரக்டருக்கு. யாரு பாஸ் ஆகுன்னு சொல்லுங்க? எல் பாஸ் ஆகுது. இப்ப கேட்கறது இஃப் கண்டிஷன்ல. இஃப் அந்த எல்ங்கிறது இப்ப உங்களுக்கு அடுத்த எல் தானே. இப்ப கேரக்டருக்கு எல். இப்ப கேட்கறது எல்ங்கிறது AEIOUக்குள்ள இருக்கான்னு பாக்குது. இருக்கா? இருக்கா? எல் இருக்கா? எல் இல்ல. இல்லண்டா இஃப்க்குள்ள போவாரா எல்ஸுக்குள்ள போவாரா? இல்ல. எல்ஸுக்குள்ள போகும். எல்ஸுக்குள்ள வந்து என்ன சொல்லிருக்கு பிள்ளைகள்? நியூ str is equal to நியூ str plus character. நியூ str plus character. சொல்லுங்க பிள்ளைகள், ஆரம்பத்துல நியூ str-ங்கிறது சொல்லுங்க. நியூ str-ங்கிறது ஆரம்பத்துல எங்களுக்கு blank. அந்த பிளாங்கோட பிள்ளைகள் எடுத்த கேரக்டர் எல் பண்ணா என்னன்னு மாறும் எங்களுக்கு? எல்லுன்னு டவுட் இருக்கும். இல்ல சார். இப்ப லூப் மேல போயிட்டு பிள்ளைகள் கேரக்டர் இன் str-ல இப்ப எல் எடுத்தாச்சு. இப்ப அடுத்த பெருமானம் யார் எடுக்கும் பிள்ளைகள்? ஐ எடுக்கும். இப்ப கேப்பார் பிள்ளைகள், ஐங்கிறது இதுக்குள்ள இருக்காண்டு இருக்குதானே? ஐங்கிறது இருக்குதானே பிள்ளைகள்? எஸ். இருந்தா கோலனுக்குள்ளுக்கு வந்து நியூ str பிளஸ் ஈக்குவல் ஸ்டார் மார்க் என்ன நடக்கும் பிள்ளைகள்? நியூ str மாறப்போது இருக்கிற நியூ str ஓட ஸ்டார். அப்ப எல்லுக்கு பக்கத்துல யார் அடிக்க போதும்? ஸ்டார். லூப் மேல போயிட்டு இப்ப யார் எடுக்க மாட்டோம் அப்படின்னா பி எடுக்கும். யார் எடுக்கும்? பி எடுக்கும். பி எடுத்த அப்படி எங்களுக்கு இங்க பாருங்க, இப்ப எங்களுக்கு யார் எடுக்கிறா? பி எடுக்குது. பி எடுத்துக்கும் பி என்றது இதுக்குள்ள இருக்கான்னு பாக்கும். இருக்கா? இல்ல. இல்லன்னா எல்ஸுக்குள்ள வந்து நியூ str-ஓட அந்த B-ய கூட்டும். டவுட் இருக்கும்? இப்ப லூப் மேல ஆர் எடுக்கும் பிள்ளைகள். ஆர் எடுக்கும். அப்ப எங்களுக்கு கேரக்டர் இப்ப யாருன்னு கேட்டா ஆர். இப்ப கேப்பா ஆர்ங்கிறது AEIOUக்குள்ள இருக்கா? இல்ல. இல்லன்னா எல்ஸ் நியூ str மாறுது. இருக்கிற நியூ str-ஓட அந்த கேரக்டர் ஆர கூட்டி. ஓகேவா? இப்ப லூப் மேல போயிட்டு பிள்ளைகள் இப்ப அடுத்த பெருமானம் யார் எடுக்குன்னு சொல்லுங்க? அடுத்த பெருமானம் ஏ எடுக்கும். யார் பிள்ளைகள்? கேபிட்டல் ஏ எடுக்கு. இப்ப கேக்குது கேபிட்டல் ஏ இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்காண்டு கேக்குது. இருக்குதானே பிள்ளைகள்? இருந்தா அந்த
ஸ்டார் ஸ்டார் மார்க். வெரி குட். இப்ப லூப் மேல போயிட்டு பிள்ளைகள் அடுத்த பரிமாணம் ஆர் எடுக்கும். ஆர் இருக்காடா? இல்ல. இல்லண்டா ஆரை கேட்கும். லூப் மேல போயிட்டு இப்ப y எடுக்கும் பிள்ளைகள். y இருக்கான்னு பார்க்கும், yயும் இல்ல. இல்லண்டா பிள்ளைகள் y சேர்க்கும். இப்ப லூப் போயிட்டு பார்க்கும் மேலுக்கு எந்த பரிமாணமும் இல்ல. இல்லண்டா ஃபோர் லூப் நிக்க அப்படியே நேரா வந்து ரிட்டர்ன் பண்ண பிள்ளைகள் நியூ எஸ்டிஆர். அப்ப நியூ எஸ்டிஆர் எங்களுக்கு யார் பிள்ளைகள்? எல் ஸ்டார் பிஆர் ஸ்டார் எல் y. டவுட் இருக்கு? RY. ஆர் இல்ல சார். இல்ல சார். இப்ப என்ன நடக்கணும் பிள்ளைகள்? ஆங்கில உயிர் எழுத்துக்கள் வருகின்ற இடங்கள் எல்லாம் ஸ்டார் மார்க் அடிக்குது. கரெக்டோ? ஓ சார். ஓம் சார். உங்களுக்கு வவல்ஸ் தானே பிள்ளைகள்? வவல்ஸ் வர இடங்கள் எல்லாம் யார் அடிக்குது? ஸ்டார் மார்க். ஸ்டார். எஸ். அவ்வளவுதான். பாப்போமா? ஒரு 8.2 காட்டப்பட்டுள்ள பைத்தன் சார்பு ஒரு தரப்பட்ட எண்களுக்கான பட்டியலை ஏறு வரிசையில குமிழி வரிசைப்படுத்தல் பபிள்ஸ் நாங்க படிச்சிருக்கீங்களா? ஓ. ஒவ்வொரு நம்பர் எடுத்து அடுத்த நம்பரோட கம்பேர் பண்ணி பாக்குறேன். ஓ சார். பபிள் சோட்டை பயன்படுத்துகிறது. குறிமுறையை பூர்த்தி செய்வதற்கு பி தொடக்கம் ஜூ வரையான முகப்படையாளங்களுக்கு உகந்த பிரதியீடுகளை எழுதுக. தேசிய அனுப்பிகள் டெஃபன் வழியிருக்காங்க. பபிள் சோட் என் லிஸ்ட தான் பாஸ் பண்ணிருக்காங்க. 4 பி நம்பர்ங்கிறது என்ன ரேஞ்சுக்குள்ள இருக்கா? ரிவர்ஸ் லைன் செக் பண்ணி வரலாம், அல்லது முன்னுக்கு இருந்து செக் பண்ணி போகலாம். நீங்க எப்படி போறீங்க? முன்னுக்கு இருந்து போ. ஓகே. அப்ப சொல்லுங்க அப்படி ஆரம்பம் எங்களுக்கு இண்டெக்ஸ் வந்து யார் எடுக்கணும்? 0. 0. இப்ப 10 ஜீரோ அப்படிகள் சொல்லணும் 0ல இருந்து 10 வரைக்கும் இருக்கான்னு கேட்கணும். இருந்தால்தான் 0ல இருந்து 9 வரைக்கும் எங்களுக்கு லூப் நடக்கும். எஸ் சொன்னோம். எஸ் சார். ஓம் சார். வெயிட் பண்ணுங்களா? லைப்ரரி என்று சொல்லித்தான் பாஸ்ட் பேப்பர் புக்ல இருக்குதா? உங்களோட பாஸ்ட் பேப்பர் புக்ல இருந்தா நான் என்னமோ செய்யறது? லெட் மீ செக் த கீ. வெயிட் பண்ணுங்க. 2022 ஆண்டா 23 ஆண்டா? 23. ஓம் சார். உங்களோட பாஸ்ட் பேப்பர் புக்ல இருந்தா நான் என்ன பண்ணலாம்? நான் உண்மை தானே சொல்லலாம். ஸ்கீமை தான் நான் ஸ்கீம் பார்க்காமலே செஞ்சுட்டு வரேன். ஸ்கீம்ல என்ன இருக்கோ தெரியாது. வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். நான் அதுக்காக உங்களுக்கு லைவோட செஞ்சு காட்டுறது. நான் ஒரு நாள் கீயை பார்த்து செய்ய மாட்டேன். வெயிட் பண்ணுங்க. கீயை பார்ப்போம். இப்படி எதுவும் கரெக்ஷன் வந்த மாதிரி தான் நான் கீயை செக் பண்றேன். கீழே சரிதான் சார். கீழே சரிதானா? எத்தனை அங்குலங்களே? ஓம் சார். 8வது. 8வதுலையா? ஓம் சார். ஓ. எஸ்சி. என்னன்னு இருக்கு பாருங்க. எக்ஸாக்ட் ஆன்சர் வித் ப்ராப்பர் கேஸ் ரெக்கார்ட். பாத்தீங்களா? கேபிட்டல் ஸ்மால் எழுதுனா ஆல்மாட்டி. If the student's answer is error due to court being misinterpreted, just give 1 mark. ஒருவேளை பிள்ளை வந்து அதுல வந்து அந்த கொஸ்டின்ல வந்து இது இன்வடக்கமா இல்லைன்னு சொல்லி மாறு நினைக்கலாமே. அப்படி எழுதிருந்தா அந்த பிள்ளைக்கு 1 மார்க்ஸ் தான் உங்களுக்கு சொல்லுது. பிள்ளைங்கிட்டா உங்களோட ஓ பாஸ்ட் சார். நீங்க எந்தெந்த பப்ளிகேஷன்ல இருந்து இருக்கீங்களோ தெரியாது தம்பி. பட் நான் செஞ்சு காட்டுறது லைவ் ஆன்சர். ஏன்னா நான் ரெண்டு ஆன்சர் எழுதி காட்டுறேன். நான் ப்ராக்டிக்கலா செஞ்சு அணி காட்டுறேன். ஆன்சர் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இருக்காது பிள்ளைகள். ஓம் இப்படி பிள்ளையண்டா சொல்லுங்க. நம்ம உங்களோட கீழே இருக்கிற ஆன்சர் பிள்ளையண்டா சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. நான் செஞ்சு காட்டுவேன், அது பிரச்சனை இல்லை. நீங்க கேட்கறது நல்ல. ஓகே. பபிள் ஷார்ட் பண்ண போறோமா தம்பி? பபிள் ஷார்ட்ங்கிறது உங்களுக்கு தெரியுமாங்க? ஒரு லிஸ்டுக்குள்ள வார எல்லா எலிமெண்ட்டையும் பக்கத்து எலிமெண்டோட கம்பேர் பண்ணி பிள்ளைகள் ஷார்ட் பண்றதுக்கான ஒரு டெக்னிக் தான் எங்களுக்கு யாரு? பபிள் ஷார்ட். பபிள் ஷார்ட். அழகா படிச்சிருக்கோம். இப்ப எங்களுக்கு தம்பி இங்க பாருங்க 4, 7, 10, 2, 5 சொல்லி பிள்ளைகள் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு வைங்க. இது எங்களுக்கு 0th இண்டெக்ஸ், இது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இது எங்களுக்கு செகண்ட் இண்டெக்ஸ், இது எங்களுக்கு தேர்ட் இண்டெக்ஸ். 5வது பிரமாணம் யாருமோ எங்களுக்கு 4th இண்டெக்ஸ். 4th இண்டெக்ஸ் வரைக்கும் லூப் நான் என்னன்னு போடலாம்? லெட்ஸ் சே 4 I in range சொல்லுங்க பிள்ளைகள். 0th இண்டெக்ஸ்ல ஸ்டார்ட் ஆகணும். 4ல முடியணும்னா நான் 5 எலிமெண்ட் இருந்து 5 அணி போடுவேன். அவன் 5 எலிமெண்ட் ஓம் சார்.
length மெத்தட பயன்படுத்த முடியுமா இல்லையா? ஓ சார். Length. Oh. 5 எலிமெண்ட் இருந்து 5 ரிட்டர்ன் பண்ணக்குள்ள சைபர் இருந்து 4 மட்டும் நடக்க போதும். 3 பரிமாணம் இருந்தா ஒன்றொண்டா ஸ்டெப்ஸா கூட்டணும்னா யாரை கொடுக்கணும் தம்பி? 1 கொடுக்கணும். அப்ப தைரியம் அடிக்கலாம். இங்க பாருங்க பி சமன் டெஃப் பபிள் ஷார்ட். நாங்க யாரை பாஸ் பண்ணிக்கோம் பபிள் ஷார்ட்டுக்குள்ள? என்லிஸ்டா பாஸ் பண்ணிருக்கேன். யார்? English. என்லிஸ்ட். For லிஸ்ட். p numbers, for p numbers in range, p க்கு வந்து பிள்ளைகள் 0, q க்கு யார் கொடுக்கலாம்? length of enlist கொடுக்கலாமா இல்லையா? ஓ சார். கமா Om, sir. கொடுக்கலாம் பிள்ளைகள். ஒன்றொன்று அதிகரிக்கணும்னு சொன்னா உண்டு. ஒன்று. டவுட் இருக்கோ? Undo. இல்ல சார். எனிபடி யாருக்காச்சும் இந்த இஷ்யூ இருக்கா பிள்ளைகள்? நோ இல்ல சார். ரைட். அப்படி இருந்தா எஸ்ஸுக்கு என்ன பிள்ளைகள் பாப்போம். எஸ்ஸுக்கு எனிபடி? ஓர் ஐ இன் ரேஞ்ச். Range. P number. அழகா படிச்சிருக்கோம். லென்த் ஆஃப் என்லிஸ்டுக்குள்ள இருந்தா எஸ்ஸுக்கு நாங்க Oh, என்ன I in range number. 4 சொல்லுங்க 4. எஸ் அடுத்த நம்பர் I in எடுக்கணும். range. Google loop. I in Oh. range. ஐ போடுமா? பிரச்சனை இல்லை. 4 ஐ இன் ரேஞ்ச். P number. பி நம்பர். ஐ இன் ரேஞ்ச் பாப்போம். P number. பி நம்பரா? 4 ஐ இன் ரேஞ்ச். எனிபடி? இங்க பாருங்க எங்களுக்கு தம்பி ஆரம்பத்துல தொடங்கி எது வரைக்கும் நாங்க செக் பண்ண போறோம் பிள்ளைகள்? கடைசி பெருமானம் மட்டும் நாங்க போக தேவையில்ல. கடைசிக்கு முதல் பெருமானம் வரைக்கும் தான் வரணும். எஸ் சொன்னோம். அப்பதான் பிள்ளைகள் ஓ, இந்த பெருமானத்தோட அடுத்த சரி. பெருமானத்தை சேர்த்து நாங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ம். அப்ப நாங்க என்ன போடணும்? 4 ஐ இன் ரேஞ்ச். கிளியர் இல்லாதாக்கள் பபிள் ஷார்ட்டுக்கான வீடியோ தான் நாங்க கடைசி வீடியோ நினைக்கிறேன். கொஞ்சம் பபிள் ஷார்ட்டுக்கான வீடியோ பாத்துக்கோங்க நாளை காலைல. சொல்லுங்க பிள்ளைகள். சைஃபர்ல தொடங்கணும் கமா. அதே மீண்டும் லென்த் ஆஃப் சொல்லுங்க லென்த் ஆஃப் எண்ட் லிஸ்ட் மைனஸ் ஓவரால் இண்டெக்ஸ் வரைக்கும் நடக்கணும். எஸ் சொன்னோம். ஓ சார். ஒரு பரிமாணத்தை எடுத்து அதே பரிமாணத்தோட கம்பேர் Om, பண்ணுவோம். sir. அடுத்த பரிமாணத்தோட கம்பேர் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த பரிமாணத்தோட கம்பேர் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த பரிமாணத்தோட கம்பேர் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த பரிமாணத்தோட கம்பேர் பண்ணுவோம். இப்படி வந்துகிட்டே இருக்கும் பிள்ளைகள். இப்ப டெம்பரரியா அப்படி இருந்தா இங்க பாருங்க. அப்படி இருந்தா இஃப் என்லிஸ்டட் ஐ இண்டெக்ஸ் பரிமாணம் பெருசா இருந்தா என்லிஸ்டட் ஐ பிளஸ் இண்டெக்ஸ் பரிமாணம் லைக் இப்ப முதலாவது இண்டெக்ஸ் பரிமாணம் பெருசா இருந்தா ரெண்டாவது இண்டெக்ஸ் பரிமாணத்தை விட வேல்யூ ஸ்வாப் பண்ணணுமா இல்லையா? ஓ சார். Om, sir. அப்ப டிக்கு யூக்கு நாங்க என்ன போடுவோம் பிள்ளைகள்? Enlist. அப்ப டிக்கும் யூக்கும் நாங்க என்ன போடுவோம்? எனிபடி? வேல்யூஸ் ஸ்வாப் பண்ணணுமே. என்லிஸ்ட் ஐ பிளஸ் 1. Enlist. I equal. Enlist I plus 1. பிள்ளைங்கள சொல்லுங்க. வேல்யூஸ் நாங்க ஸ்வாப் பண்ணணும் இல்லையோ? Enlist I equal. Om, sir. என்லிஸ்டட் ஐ இண்டெக்ஸ் பரிமாணமானது வெரி குட் சொல்லுங்க. என்லிஸ்டட் Equal. என்லிஸ்டட் Index. I I- index. பரிமாணம் சமன் சொல்லுங்க. என்லிஸ்டட் Enlist ஐ I இண்டெக்ஸ் plus 1. பரிமாணத்தை யாரா மாத்தணும் பிள்ளைகள்? என்லிஸ்டட் ஐ Enlisted பிளஸ் ஓராவது இண்டெக்ஸ் plus. பரிமாணமா மாத்தணும். ஏன் சொன்னோம்? ஓ சார். Om, sir. ஸ்வாப் பண்றாங்க பிள்ளைகள். இதுல என்ன கஷ்டம் இருக்கு சொல்லுங்க. ஓ. இங்க பாரு என்லிஸ்டட் ஐ இண்டெக்ஸ் பரிமாணமானது ஐ பிளஸ் 1 விட பெருசா இருந்தா என்லிஸ்டட் ஐ இண்டெக்ஸ் பரிமாணத்துக்கு யாரை பாஸ் பண்ணணும்? ஐ பிளஸ் 1 பாஸ் பண்ணணும். I plus. அதே மாதிரி I என்லிஸ்டட் plus 1. ஐ பிளஸ் 1க்கு யாரை பாஸ் பண்ணணும்? நாங்க தற்காலிகமா ஸ்டோர் பண்ணி வச்ச டெம்ப பாஸ் பண்ண முடியாது. சரி, நான் உங்களுக்கு போர்ட்ல அழகா எழுதி படிப்பிச்சிருக்கேன். உங்களுக்கு பபிள் ஷாட் கொஞ்சம் பாத்துக்கோங்க மறக்காமலா. நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிக்கொண்டு நிக்கலாம். டைம் அவுட். என்ன திரும்ப விளங்கப்படுத்த வழியே பாருங்க.
ஒவ்வொரு ஊழியர்களினதும் சம்பளத்தை வழங்குவதற்குரிய குறைந்த நாணய தாள்களின் சேர்க்கையை நிர்ணயிப்பதற்கான செய்முறை ஒன்று பெருந்தோட்ட உரிமையாளர் ஒருவருக்கு தேவைப்படுகிறது. உதாரணமா 40,000 சம்பளமானது 100 ரூபாயான 400 தாள்களின்றி 5,000 8 தாள்களில் கொடுக்கப்படுதல் வேண்டும். பிள்ளைகள் மினிமம் ஓ சார். எவ்வளவு தாள் வரை கொடுக்கலாம் தான் கொடுக்கணும். எல்லா ஊழியர்களுக்குமான பண தேவையையும் அந்த செய்முறை வெளியிடல் வேண்டும். ஊழியர்களின் சம்பள விவரங்கள் அடங்கிய employee.txt கோப்பினை இந்த செய்முறை பயன்படுத்த வேண்டும். இதிலுள்ள ஒவ்வொரு வரியிலும் ஓர் ஊழியரின் பெயரும் தேறிய சம்பளமும் தரப்பட்டுள்ளன. ஓகே, மேற்குறித்த நோக்கத்திற்கான ஒரு பைத்தன் செய்முறை ஒரு 8.3 காட்டப்பட்டுள்ளது. ஒரு மாதிரி employee.txt கோப்பும் அந்த கோப்புக்கான செய்முறையின் வெளியீடும் ஒரு 8.1 காட்டப்பட்டுள்ளது. ஒரு 8.3 காட்டப்பட்டுள்ள பைத்தன் செய்முறையில் A தொடக்கம் J வரையான 10 முகப்படையாளங்களுக்கும் பொருத்தமான பிரதியீடுகளை எழுதுக. பாருங்க பிள்ளைங்களுக்கு எக்ஸாம்பிள் .employee.txt ஃபைல் தந்திருக்கான்னு இப்படித்தான் இருக்கா. ராஜ் எவ்வளவு salary, நிரஞ்சலா எவ்வளவு salary என்று இருக்கு. ப்ரோக்ராம் எப்படி பிரிண்ட் பண்ணணுமா? அவுட்புட்டை பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ராஜ் வந்து நெட் பே என்று சொல்லி காட்டி அவரோட மொத்த தொகையை காட்டணும். அது நார்மலா பிள்ளை ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா நாங்க பெரிய காசால பிரிச்சு பார்க்கணும். என்ன இப்ப 40,120 ரூபாய் பிள்ளைகள், இந்த 40,120 ரூபாய நாங்க 5,000 பிரிச்சு பார்த்தோம்டா எத்தனை தாள் வரும் தெரியுமா இல்லையா? ஓ சார். 8 தாள் எங்களுக்கு தேவைப்படும். அப்ப நாங்க 8 தர 5 40,000 இடத்தை கால்குலேட் பண்ணோம்டா 40,120 ரூபாயில இருந்து 40,000 கழிச்சோம்டா மிச்சம் 120 ரூபாய் இல்லையா பிள்ளைகள்? இப்ப நாங்க பார்க்கணும் 120 ரூபாய 1000 பிரிச்சு வாரது என்னவா இருக்குன்னு பார்க்கணும். முழுவன்கள்ல வரும் வரைக்கும் செக் பண்ணிக்கிட்டே போகணும். இப்படி ஒவ்வொரு பரிமாணத்தையும் நாங்க செக் பண்ணி பார்த்து எத்தனை தாள் கொடுக்கணும் பிள்ளைகள் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஐடியா பிள்ளைகள்? ஓகே. இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ப்ராசஸ் நடக்கணும். ஒவ்வொரு ஆளுக்கும் ப்ராசஸ் நடக்கணும். லாஸ்டா டோட்டல் அமௌண்ட் எத்தனை 5,000 ரூபாய் தாள், எத்தனை 1000 ரூபாய் தாள், எத்தனை 500 ரூபாய் தாள், எத்தனை 100 ரூபாய் தாள் பிள்ளைகள் எங்களுக்கு டிஸ்பிளே ஆனா சரி, பெரிய ரிஸ்கி ஒன்று இல்லை. பாப்போமா? கரன்சி நோட்ஸ் யூஸ்ட் இன் ஸ்ரீலங்கா நோட்ஸ் ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கான் பாருங்க. அதுல 5,000, 1000, 500, 100, 50, 20 ஸ்டோர் பண்ணிருக்கான். டோட்டல் நோட்ஸ் ரெக்வயர்ட் ஃப்ரம் ஈச் கரன்சி நோட் டைப். அப்ப ஒவ்வொரு கரன்சி நோட் டைப்ல இருந்த பிள்ளைகள் தேவையான நோட்டை கால்குலேட் பண்ண அந்தந்த இண்டெக்ஸ்ல கூட்டி விட்டோம்டா சரி விளையாண்டோம். ஓ சார். 5,000 ரூபாய் தாள் கூடன்னு சொன்ன பிள்ளைகள் டோட்டல்ஸ்ல எந்த இண்டெக்ஸோ அந்த இண்டெக்ஸ் பரிமாணத்தை கூட்டி விட்டோம்டா சரி +1. இப்ப சொல்லுங்க ஃபைல் சமன் A என்பது யாரா இருக்கும் பிள்ளைகள்? ஓபன் ஃபங்க்ஷன். ஃபைல் கொடுக்கிறது யார் பிள்ளைகள்? ஓபன் ஃபங்க்ஷன். வைல் ட்ரூ என்ற பிள்ளைகள் ஃபுல்லா எங்களுக்கு லூப் நடந்துகிட்டே இருக்கும். இதுல ரெக்கார்டுன்னு சொல்லி ஒரு வேரியபிள் எடுத்து பிள்ளைகள் ஆரம்பத்துல எல்லா 0வையும் போட்டிருக்கு. லைக் எத்தனை டோட்டல் நாணயம் சொல்லி ஒவ்வொரு ஆளுக்கும் கால்குலேட் பண்ணணுமே, ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் எடுக்கிறதுக்காக 1 by 1 எடுத்திருக்கு. லைன் சமன் ஃபைல் டாட் ரீட் லைன் என்ன நடக்கும் பிள்ளைகள்? ஃபைல்ல உள்ள ஒவ்வொரு லைனா ரீட் செய்யப்படும். யாரு கூடாக? லைனு கூடாக. எஸ் ஒன்னு ஃபைல் டாட் ரீட் லைன் என்றா ஃபைலுக்குள்ள இருக்கிற எல்லா லைனும் எங்களுக்கு ரீட் பண்ணப்படும் 1 by 1. அது எங்க ரெக்கார்ட் ஆகுது பிள்ளைகள்? சொல்லுங்க, எங்க ரெக்கார்ட் ஆகுது? லைனுக்குள்ள. ஃபைல் டாட் ரீட் லைன் என்றா ஃபைலுக்குள்ள இருந்து எல்லாம் ரீட் ஆகுதுடா. ரீடா எங்க ரெக்கார்ட் ஆகுது? எங்களுக்கு லைன்ல ரெக்கார்ட் ஆகுது. இதுல என்ன டவுட் இருக்கு? இஃப் பி லைன் தென் சி என்ன நடக்கும்? கெஸ் பண்ணும். எங்களுக்கு இந்த வைல் லூப்பை நாங்க ஸ்டாப் பண்றோம்னா எப்படி ஸ்டாப் பண்ணலாம்? இனிமேல் எங்களுக்கு லைன் இல்லைன்னு சொன்னா ஸ்டாப் பண்ணணும். எஸ் சொன்னோம். லைன் இருந்தால் லூப் நடக்கணும். லைன் இல்லைன்னா பிள்ளைகள் ஸ்டாப் பண்ணணும். அப்ப இஃப் லைன் எங்களுக்கு எம்டி எங்கிறத பி குறிக்குது பிள்ளைகள். அப்ப என்னவா போடலாம் நாங்க? நோட்ஸ் போடலாமா இல்லையா? சோ இஃப் நாட் லைன் பி யார் பிள்ளைகள்? நாட். இஃப் நாட் லைன் என்றா லைன் இல்லைண்டா ஸ்டாப் ஆகணும்னா நாங்க யார போடலாம்? பிரேக் கண்டிஷன் போடலாமா இல்லையா? இஃப் நாட் லைன் என்றால் லைன் இல்லை என்று சொன்னா பிரேக் ஆகு. ஒருவேளை லைன் இருந்தால்தான் இஃப்க்கு வெளியே வரும். எஸ் சொன்னோம்.
ஓ சார். உள்ள கேட்கலாம் சார், அப்ப ஆம் லைனுக்குள்ள சார். போனாலும் கமெண்ட் பாட்டுக்கு வரும் தானே. உங்களுக்கு பிரேக் ஆகுது. பிரேக் ஆக நடக்குமா? நடக்காது. வராது. ஆ. இல்ல. அப்ப வெளியே வந்த பிள்ளைங்களுக்கு எம்ப்ளாயி டீடைல்ஸ் சொன்ன பேர்ல லைன்ஸ் டாட் ஸ்பிளிட். எம்ப்ளாயி டீடைல்ஸ் பாப்போமா? இதான் எங்களுக்கு லைன். ம். அப்ப இந்த ஆம் லைன் சார். ஸ்பிளிட் பண்ணப்பட்டா லிஸ்டுக்குள்ள ராஜ் என்று சொல்லியும் அங்கால 40,120 என்று சொல்லி வருமா இல்லையா ஸ்ட்ரிங்ல? ஓ ஓ. சார். ஒவ்வொரு லைனா தானே தூக்கப்படுது. ரைட். அப்ப லைன் டாட் ஸ்பிளிட் அண்ட் பிள்ளைகள் ஒவ்வொரு எம்ப்ளாயோட டீடைலும் எங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணப்படுது. நான் உங்களோட ஈஸிக்காக பிள்ளைகள் இதுல போட்டு காட்டுறோம் பாருங்க. அது சாம்பிள் எப்படி இருக்குமெண்டா லிஸ்ட் பிராக்கெட்ல ராஜ் என்ன சொன்னா ராஜ் அண்ட் தென் கமா 40,120 இப்படி எங்களுக்கு ஸ்ட்ரிங்லான் இருக்கும். இந்த ஸ்பிளிட் பண்ண பிள்ளைகள் எங்களுக்கு யாருக்கு மாறும்? லிஸ்டுக்கு மாறும். லிஸ்டுக்குள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டும் எங்களுக்கு ஸ்ட்ரிங்ல இருக்கும். நெட் பே அவருக்கு வழங்க வேண்டிய நெட் பேங்கிறது இண்டிகருக்கு மாத்திரம் யார பிள்ளைகள் பிளாட் டி அண்டா டி எங்களுக்கு எம்ப்ளாயி டீட்டெயில் எத்தனையாவது இண்டெக்ஸ் பெருமானம்? முதலாவது இண்டெக்ஸ். வெரி குட். முதல் இண்டெக்ஸ் பெருமானம். எம்ப்ளாயி டீட்டெயில்லாம் இந்த லிஸ்ட் எங்களுக்கு வரப்போகுது பிள்ளைகள். எம்ப்ளாயி டீட்டெயில்ல 0th இண்டெக்ஸ்ல ராஜ் இருக்கு, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 40,120 இருக்கு. அப்ப டிக்கு என்ன வரும்டா? டி ஆன்சர் பிள்ளைகளுக்கு எம்ப்ளாயி டீடைல்ஸுக்கான ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். முதலாவது எஸ் ஆனோ? ஓம் ஓ சார். சார். இப்ப கேட்கணும் 0வோட நெட் பே எங்களுக்கு குறைவா இருந்தா கண்டினியூ. அப்ப அடுத்த வேல்யூ எடுக்கும். இல்லண்டா நியூ லைனுக்கு வருது. நியூ லைனுக்கு வந்த பிள்ளைகள் அழகா காட்டுது பாருங்க. எம்ப்ளாய்டு டீடைல்ஸ் 0th இண்டெக்ஸ் அது யாரு பிள்ளைங்களுக்கு? ராஜ். இந்த பிரிண்ட் ஆயிருக்கா இல்லையா? பிரிண்ட் ஆயிருக்கு. ஓ சார். நெட் பே சம நெட் பே இந்த காட்டுது பாருங்க. நெட் பே சம நெட் பே இதுவும் எங்களுக்கு முடிஞ்சா இல்லையா? முடிஞ்சு. ஓம் சார். இப்ப அடுத்தது பிள்ளைகள் டூ பே என்று போட்டு நெட் பேயை பாஸ் பண்ணி வச்சிருக்கு. டூ பேண்டா இவ்வளவு நாங்க பே பண்ணணும்ங்கிறத யாருல பாஸ் பண்ணிக்கோம் பிள்ளைகள்? நெட் பே. இப்ப லூப்புக்குள்ள நாங்க எடுக்க போறோம் பிரிச்சு பிரிச்சு பாக்குறதுக்கு. ஆரம்பத்துல i சமன் 0 வைல் 0 டூ பே எங்களுக்கு பெருசாண்டு கேட்கும் பிள்ளைகள். 0 40,120 பெருசா இல்லையா? ஓம். ஓம் சார். எஸ். இப்ப கேக்குது பாருங்க. ரெக்யூர்ட் ஐ இண்டெக்ஸ் பெருமானம். ஐ எங்களுக்கு யாரு பிள்ளைகள்? 0. ஐ எங்களுக்கு யாரு? 0. 0. இப்ப இங்க பாருங்க. 0. இப்ப கேட்க முடியலாங்க. ரெக்யார்டின் ஐ இண்டெக்ஸ் பெருமானம் வந்து இ என்று பாஸ் பண்ணிக்கும். இ யாரா இருக்கும் பிள்ளைகள் எங்களுக்கு? இந்த ஐ இண்டெக்ஸ் பெருமானம்டா ரெக்யார்ட் எங்களுக்கு பிள்ளைகள் நாணய தாழ்த்தானே. எஸ் ஒன்னோ? ஓ சார். முதலாவது இடம் வந்து யாரை குறிக்குது பிள்ளைகள்? 5,000 நாணயத்தாள். ரெண்டாவது யாரை குறிக்குது பிள்ளைகள்? 2,000. அடுத்தது 1,000. அடுத்தது 500. அடுத்தது எங்களுக்கு 100. அடுத்து எங்களுக்கு யார பிள்ளைகள்? 50. சாரி 5,000, 1,000, 500, 100, 50, 20 இருக்கலாம். ஓம் சார். இப்ப நாங்க அப்டேட் பண்ண போறோம் பாருங்க. ரெக்யார்ட் ஐ இண்டெக்ஸ் பெருமானம். ஐ இண்ட பெருமானம் தற்சமயம் எங்களுக்கு 0 இல்லையோ? அப்ப ரெக்யார்ட் 0th இண்டெக்ஸ் பெருமானத்தை அப்டேட் பண்றோம். எப்படி பிள்ளைகள்? எங்கட டூ பே இருக்குல்ல பிள்ளைகள், நாங்க செலுத்த வேண்டிய காசு இருக்குல்ல டூ பே. இந்த டூ பே 5,000 ஃப்ளோட் விஷயம் பண்ணா வருமா இல்லையா? எஸ் ஒன்னோ? 40,120 5,000 எத்தனை இருக்கு? 40,120 5,000 எத்தனை இருக்கு பிள்ளைகள்? 8. 8 இருக்கு. சோ நாங்க என்ன செய்யலாம்டா டூ பேய ஃப்ளோ டிவிஷன் பண்ண அப்புறம் 5,000 நாணயத்தாளால 5,000 நாணயத்தாள் எங்களுக்கு எங்க பிள்ளைகள் இருக்கு பாருங்க. லிஸ்டுக்குள்ள வருவோமே மேலுக்கு நோட்ஸ் அண்ட் லிஸ்டுக்குள்ள எத்தனையாவது இண்டெக்ஸ் இருக்கு பிள்ளைகள்? 0th இண்டெக்ஸ் இருக்கு. சொன்னோம். இப்ப ஐ இந்த பெருமானம் 0 தானே. அழகா நாங்க பாஸ் பண்ணலாம் பாருங்க. டூ பேய நோட்ஸ் இந்த சொல்லுங்க நோட்ஸ் இந்த ஐ இண்டெக்ஸ் பெருமானத்தால சரியா இல்லையா? ஓம் சார். எஸ். அதுக்கப்புறம் எங்களுக்கு டோட்டல் ஐ இண்டெக்ஸ் பெருமானம். டோட்டல் ஐ இண்டெக்ஸ் பெருமானத்தோட யாரை கூட்டணும்? சொல்லுங்க. டோட்டல் ஐ இண்டெக்ஸ் பெருமானம். டோட்டல் ஐ இண்டெக்ஸ் பெருமானத்தோட யாரை கூட்டணும் பிள்ளைகள்? required i index. ரெக்கையாட்டுக்குள் இருக்கக்கூடிய ஐய கூட்டணும். ஐய கூட்டினா அது எங்க அட்டாகும் பிள்ளைகள்? டோட்டல்ல போயிட்டு அட்டாகும். சோ இங்க எங்களுக்கு என்ன இருப்பா? ரெக்கையாட்டுக்குள்ள வரக்கூடிய ஐ இண்டெக்ஸ் பெருமானம். அப்ப செலுத்த வேண்டிய டூ பே போட்டு யார் வரப்ப சொல்லுங்க?
செலுத்த வேண்டிய தொகை 2 பே நாங்க இப்ப அப்டேட் பண்ணணுமே. 4120 ஃப்ளோ டிவைட் பண்ணி 5000 இல்லையா? அப்ப எங்களுக்கு 8 வந்த பிள்ளைகள் 4000 இல்லையோ? ரைட். அப்ப நாங்க அடுத்த தரம் பிள்ளைகள் sir. கால்குலேட் பண்றதுக்கு 2 பேக்கு யார் அனுப்பணும்டா 120 தானே நாங்க அனுப்பணும். முடிவு என்ன? அப்ப ஆம். 2பேங்கிறது யாரு பிள்ளைகள்? 2பேங்கிறது சொல்லுங்க. மாடியூல் 2பேங்கிறது module not முதன்மையா இருக்கிற 2பேய I index நாங்க மாடியுலேட் பண்ண அப்புறம் யாருக்கு பிள்ளைகள்? நாட் இந்த not ஐயால ஐ இண்டெக்ஸ் பெருமானத்தால. அப்ப 2பே எங்களுக்கு 4120. அந்த 4120 நாட் இன் ஐ இண்டெக்ஸ் பெருமானம் 5000 மாடுலேட் பண்ணா மிச்சம் எங்களுக்கு 120 அப்டேட் ஆகும். டவுட் இருக்கும்? இல்ல இல்ல sir. இப்ப நாங்க ஐட பெருமானத்தை அப்டேட் பண்ணிட்டோம்னா சரி. சோ ஐ சமன் ஐ பிளஸ் 1. ஐ பிளஸ் லூப் மேலுக்கு போயிட்டு கேட்கும் பிள்ளைகள் சைஃபரை விட 2பே பெருசா 120 பெருசு. இப்ப கேட்கும் ரெக்வயர்ட் ஐ சமன் ரெக்வயர்ட் ஐ எங்களுக்கு யார் பிள்ளைகள்? ரெக்கார்டின் ஐ என்ன? ரெக்கார்டின் முதலாவது இண்டெக்ஸ் பெருமானம் இந்த இடமா? ரைட். இந்த இடத்து பெருமானம் எங்களுக்கு அப்டேட் ஆக போது ரெக்வயர்ட் ஐ இண்டெக்ஸ் பெருமானத்தால நல்லா கவனிங்க. இந்த இடம் எங்களுக்கு அப்டேட் ஆகும் பிள்ளைகள் 2பே நாங்க செலுத்த வேண்டிய தொகை யார் பிள்ளைகள்? 120. அதை ஃப்ளோ டிவைட் பண்ண போறாங்க 1000 சைபர் அணி வரப்போகுது எங்களுக்கு. ஓ சார் எஸ். ஆம் sir. அப்ப டோட்டல் ஐ எங்களுக்கு எப்படி மாறும்டா பிள்ளைகள்? டோட்டல் ஐ மீன் டோட்டலோட முதலாவது இண்டெக்ஸ் பெருமானத்தோட ரெக்கார்டின் முதலாவது இண்டெக்ஸ் பெருமானம் 0 ஒன்று ஆகும். 2பே எங்கிறது பிள்ளைகள் சொல்லுங்க. செலுத்த வேண்டிய தொகைங்கிறது 120. நாங்க யாரால மாடுலேட் பண்ண போறோம் பிள்ளைகள்? 120 1000 பிடிச்சு வர மிச்சம். சின்ன இலக்கத்தை பெரிய இலக்கத்தால மாடுலேட் பண்ணா அதே சின்ன இலக்கம் இருக்குமா இல்லையா? லைக் வைஸ் எங்களுக்கு ஒவ்வொரு நாணயத்தாலும் ரிப்பீட் ஆகும். சிம்பிள். கடைசியா பிரிண்ட் பண்ணி காட்டணும். எம்ப்ளாயி நெட் பே பிரேக் டவுன் பிள்ளைகள் இந்த ஏரியாவா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 0, லென்த் ஆஃப் ரெக்வார்ட். இந்த ரெக்வார்டின் லென்த்துக்குள்ள பிள்ளைகள் எங்களுக்கு இருந்தா ஒவ்வொரு பரிமாணம் எடுக்க போதும். இந்த பரிமாணம் இந்த பரிமாணம் இந்த பரிமாணம் இந்த பரிமாணம் இந்த பரிமாணம் இந்த பரிமாணம் ரைட். 1 by 1 எடுக்க போதும் பிள்ளைகள். எடுத்து சொல்லுங்க. ஆர்எஸ் நோட்ஸ் இந்த ஐ இண்டெக்ஸ் பரிமாணம் கமா எங்களை யாருமான்னு காட்டணும் எங்களுக்கு எத்தனை தாள். Index அப்ப யார் வரும் சொல்லுங்க. required ஐ நீங்க இருக்கு ரெக்கார்டிங் ஐ இண்டெக்ஸ்ல வெரி குட். சோ எங்களுக்கு வரப்போற பரிமாணம் பிள்ளைகள் ரெக்கார்டிங் ஐ இண்டெக்ஸ் பரிமாணம். அழகா பேப்பர் இருந்து நீங்க நிதானமா செஞ்சு பார்த்தா மட்டும்தான் ஏழுமா பிள்ளைகள். சும்மா ரிவிஷன் கிளாஸ் போட்டு பாப்ப மட்டும் பாப்பட்டு வந்து குந்தி கொண்டிக்க கூடாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் உங்கள்கிட்ட. பைத்தன் நாங்க ஃபுல்லா படிச்சு போட்டு தான் செய்யறோம். பாஸ்ட் பேப்பர் படிக்காம செய்யலையே. ஃபுல் அண்ட் ஃபுல்லி நாங்க எல்லாம் கம்ப்ளீட்டா முடிச்ச பிறகு செய்யறோம். ஃபைல் ஹேண்ட்லிங் எல்லாம் படிச்சோம். அழகா பெர்ஃபெக்டா படிச்சோம். நீங்கள் பாஸ்ட் பேப்பர் செய்யணும்டா பிள்ளைகள் படிச்சிருக்கணும். படிக்காம அப்படி பாஸ்ட் பேப்பர் செய்யறது? 0 நாலேஜ்ல இருக்கிறவனு கடைசி மட்டுமே இல்லாத பிள்ளைகள். அந்த 0 நாலேஜ்ல இருக்கிறவனு 100% கொண்டு வரதுக்கு நாங்க படிப்பிச்சிருக்கோம். அதெல்லாம் கிளியரா இருந்த பிள்ளை ஒவ்வொன்னு எப்படி எப்படி மாறும்னு சொல்லி திங்க் பண்ணக்கூடிய பிள்ளையால மட்டும் தான் செய்யலாம். இல்லாட்டி கடைசி மட்டும் செய்யலாது. எப்படி செய்யுது? எல்லா வேலைகளும் முடிச்ச பிறகு பிள்ளைகள் ஓபன் பண்ண ஃபைலை நாங்க க்ளோஸ் பண்ணணும். அப்ப ஜே என்பது யாரும் எங்களுக்கு ஃபைல் டாட் க்ளோஸ் டவுட் இருக்கும்? இல்ல சார். இந்த பெருந்தோட்டத்தில் உள்ள ஊழியர்களின் தேறிய சம்பளத்தில் சதங்கள் இல்லை எனினும் தேறிய சம்பள உள்ளீடுகள் தொடர்பான எவ்வகையான நடைமுறை பிரச்சனை இந்த குறிமுறையில் காணப்படுகிறது? இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக இந்த குறிமுறையில் செய்யும் மாற்றங்கள் எவை என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம் பிள்ளைகள்? தேறிய சம்பளத்தை உள்ளீடு செய்யலாம் தானே சார்? தேறிய சம்பளத்தை உள்ளீடு செய்யற நார்மலா இங்க வந்து பிள்ளைகள் நாங்க செட் பண்ண வேல்யூ மட்டும் தானே கால்குலேட் பண்ணுது நோட்ஸ்ல. ஏன்னா நோட்ல நாங்க செட் பண்ணி வச்சதை மட்டும்தான் பிள்ளைகள் இது கால்குலேட் பண்ணும். இல்லாத பெருமானத்தை கால்குலேட் பண்ணுமா? பண்ணாது. இல்ல. இப்ப தசமதான பெருமானமும் வரணும்டா நாங்க குட்டி நாணயத்தால் லான்ச் பண்ண வேண்டியிருக்குமா இல்லையா? ஓ சார் லிஸ்ட் அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா? சரி.
ரைட். இதோட எங்களுக்கு யார் முடியுது? 2023. இப்ப நாங்க 2024 பார்த்தோம்னா சரி இல்லையா? ஓகே சார். 2024 பார்ப்போம். 2024ஆம் ஆண்டு 3வது ஸ்ட்ரக்சர் ஒரு உரை கோப்பின் பெயரை உள்ளிட செய்து அந்த கோப்பில் உள்ள சொற்களின் எண்ணிக்கையை எண்ணி அச்சிடுவதற்கான ஒரு பாக்கெட் கோட்டு படத்தை வரைக. உரைக்கோப்பு கணினியில் இருக்கின்றது என கொள்க. சாடி தந்திருக்காங்க, ஹிண்ட் தந்திருக்காங்க. அப்படிகள் கோப்பின் ஒவ்வொரு வரியுருவையும் தொடர்ந்து வாசியுங்கள். EOF அப்படிகள் எண்ட் ஆஃப் ஃபைல் முடியும் மட்டும் வாசிக்கணும். வரியுரு வரும்போது நிப்பாட்டுங்கள். ரைட். அப்ப EOF கேரக்டர் எங்களுக்கு வரக்குள்ள பிள்ளைகள் நாங்கள் லூப்பை ஸ்டாப் பண்ணிட்டோம்னா சரி. EOF கேரக்டர் வரக்குள்ள லூப்பை நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம்னா பிள்ளைகள் சரி. இப்ப EOF வரலன்னு சொன்ன பிள்ளைகள் ஃபைல் வந்து எண்ட் ஆகலன்னு அர்த்தம். ஃபைல் எண்ட் ஆகும் வரைக்கும் நாங்க 1 by 1 பிள்ளைகள் ஒவ்வொரு ஒரு எழுத்தா வாய்த்து கொண்டே வரணும். ரைட். கேட்ட கேள்வி பிள்ளைகள் எத்தனை சொல்லுன்னு சொல்லி தான் காட்டணுமா? எழுத்துல எத்தனை சொற்கள்? நாங்க சொற்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் சொல்லுங்க. சொற்களை ஐடென்டிஃபை பண்ணுவது எப்படி பிள்ளைகள்? ஸ்பேஸு கூடாக வாரதெல்லாம் ஒவ்வொரு சொல். எஸ் சொன்னோம். ஸ்பேஸு கூடாக வாரதெல்லாம் ஒவ்வொரு சொல்ல இல்லையா? ஓ சார். ரைட். எடுக்கேன் லேசா காட்டலாம். 2024 ALICT பாஸ்ட் பேப்பர் இங்கிலீஷ் மீடியம். ரைட். ஸ்கீம் இல்லையா? மார்க்கிங் ஸ்கீம். இங்க பாருங்க. ஸ்டார்ட் பண்ணிக்க பிள்ளைகள். ஆரம்பத்துல கவுண்ட் வந்து 0. இன்வெர்ட் நடந்திருக்க பிள்ளைகள் 0. ஃபைல் நேம் கெட் பண்றோம். ஃபைல் ஓபன் பண்றோம். ப்ராசஸ் ஒரு கேரக்டர் ரீட் பண்றோம். கேட்கும் பிள்ளைகள் அது எண்ட் ஆஃப் ஃபைல் ஆண்டு கேட்கும். எண்ட் ஆஃப் ஃபைல் என்ன பிள்ளைகள்? முடிகிற கேரக்டர் ஆண்டு பார்க்கும். எஸ் என்றா கவுண்ட் பிரிண்ட் பண்ணணும். எண்ட் ஆஃப் கேரக்டர் இல்லாட்டி நான் கேட்கும் அந்த கேரக்டர் வந்து ஸ்பேஸ் இருக்காண்டு வரைக்கும் பார்க்கும். ஸ்பேஸ் இருக்காடா? ஸ்பேஸ் இருந்தா சொல் முடியுதா இல்லையா? ஸ்பேஸ் ஒரு நியூ லைனா இருந்தா பிள்ளைகள் சொல்லுங்க. ஸ்பேஸ் ஒரு நியூ லைனா இருந்தா வேர்டு எங்களுக்கு 0 ஆயிடுச்சு பிள்ளைகள். அடுத்த கேரக்டர் எடுத்தா சரி. இல்லண்டா கேட்க முடியல. எங்களுக்கு ஆரம்பத்துல வந்து இன்வெர்ட் வந்து 0 ஆண்டு பார்க்கும். 0 இருந்தா பிள்ளைங்களுக்கு இன்வெர்ட 1 மாத்திட்டு கவுண்டோட ஒன்று கூட்டுங்க. ரைட். லைக் இப்ப நியூ லைன்ல வாரது பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு ஒரு சொல்ல பார்க்கல இல்லையோ? அப்ப எங்களுக்கு ஆரம்பத்துல பிள்ளைகள் என்ன செய்யறாங்கண்டா அவங்க இன்வெர்டுங்கிறத பிள்ளைகள் 0 வைக்காங்க. இது சொல்லான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பூலியன் லாஜிக்காக வச்சிருக்காங்க பிள்ளைகள். அப்ப இன்வெர்ட் எங்களுக்கு பிள்ளைகள் ஸ்பேஸோட இருக்குமெண்டா இன்வெர்ட் எங்களுக்கு 0. அடுத்த கேரக்டர் எடுக்கும் பிள்ளைகள் செக் பண்ணி பார்க்கும். எண்ட் ஆஃப் ஃபைல் ஆண்டு பார்க்கும். இல்லண்டா இங்க வரும் பிள்ளைகள். இப்ப செக் பண்ணி பார்க்கும். எங்களுக்கு ஸ்பேஸா? ஸ்பேஸ் இல்லண்டா இங்க வரும். இன்வெர்ட் எங்களுக்கு 0வா? ஸ்பேஸ் என்றா முன்கூட்டி எங்களுக்கு 0 ஆயிரும் இல்லையோ? அப்ப இன்வெர்ட் எங்களுக்கு 0 ஆண்டு வரக்குள்ள 0 ஒண்டா இன்வெர்ட் எங்களுக்கு மீண்டும் 1 ஆகிட்டு பிள்ளைகள் கவுண்டோட ஒன்றை கூட்டும். அப்போ ஒரு சொல் வந்திருக்கு. தென் அடுத்த கேரக்டர் எங்களுக்கு ரீட் பண்ண பிள்ளைகள். லைக் வைஸ் எங்களுக்கு ஃபுல்லா ரீட் பண்ணி கொண்டு போகும். இதை நாங்க சிம்பிளா கூட எல்லாம் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் லைக் நேம் நாங்க நார்மலா பிள்ளைகள் ஸ்டார்ட் போட்டுட்டு ஃபைல் நேமை கொடுத்துட்டு நாங்க லிஸ்ட்டுக்கு செஞ்சோம் தெரியுமா? ஸ்பிளிட் பண்ணி பாக்குறது. ஆம் சார். அந்த ஸ்பிளிட் பண்ணி பாக்குற மாதிரி செய்யலாம். அப்படி ஃபைல் நேமை கெட் பண்ற ஃபைலை நாங்க ஓபன் பண்ண போறோம். ஃபைலை ரீட் பண்ண போறோம். ஃபைலை ஸ்பிளிட் பண்ண போறோம். ஸ்பிளிட் பண்ணல லைனை வந்து கவுண்ட் பண்ண போறோம். அண்ட் தென் கவுண்டை காட்டப்படும். லூப் இல்லாமலும் செய்யலாம். மூடி இருப்போம். எப்படி போடாத பிள்ளைகள் விடயங்கள் வச்சிருக்காங்க. ரைட். இந்த போர்டுக்கு பாருங்க. இது நம்ம லேஸ் இல்லையா? ஸ்டார்ட் ஃபைல் நேமை கெட் பண்றோம். ஃபைல் நேம் அப்படி நாங்க ஓபன் பண்றோம். டேட்டா சமன் ஃபைல் டாட் ரீட். ஃபைல் இருந்து எல்லாம் ரீட் செய்யப்படுங்க ரெக்கார்ட் ஆகுது டேட்டாவில். லைன்ஸ் என்று போட்ட பிள்ளைகள் டேட்டாவை ஸ்பிளிட் பண்றோம். ஒரு கமா கூட ஸ்பிளிட் ஆகுமா இல்லையா? அப்புறம் கவுண்ட் சமன் லென்த் ஆஃப் லைன். லைன் லென்த்தை பார்த்தோம்னா அப்படில எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கும். தென் கவுண்ட் பிரிண்ட் பண்ணு. இது ஈஸியே எப்படி போட்டாலும் சரி. ஆனா அந்த ஐடியா மண்டைக்குள்ள வரணும் இல்லையா? கவனம். பைத்தன் குறிமுறையின் வெளியீட்டை எழுதுக பார்ப்போம். ஆரம்பத்துல பாருங்க. எங்களுக்கு டெஃப் செக் வேல்யூஸ் பிள்ளைகள் இருக்கு. டெஃப்க்கு நேரைய பாத்தீங்கன்னா எங்களுக்கு அவுட்புட் சமன் செக் வேல்யூஸ்ல பிள்ளைகள் 12. அவுட்புட்டை கால் பண்றோம். அப்ப இங்க யாரு போகுது பிள்ளைகள்? எங்களுக்கு 12 போகுது. யாரு போகுது? 12 போகுது.
ரிசல்ட் எங்களுக்கு பிள்ளைகள் எம்டி. 4 i இன் ரேஞ்ச் ஒன்றிருந்து 12 சக 1 பிள்ளைகள் 13. அப்ப ஐக்கு என்ன பெருமானம் எடுக்கும்? ஒன்றிருந்து பிள்ளைகள் 12 வரைக்கும் எடுக்கும். இப்ப ஐந்த பெருமானம் யாரங்களுக்கு உண்டு. நிபந்தனை என்ன கேக்குதுண்டா, ஐய 2ஆல பிரிச்சு வாரது சைஃபராகவும் இருக்கணும் அண்ட் ஐய 3ஆல பிரிச்சு வாரதும் சைஃபரா இருக்கணும். என்ன அர்த்தம் பிள்ளைகள்? ஒரு நம்பரை 2ஆல பிரிச்சு வார மிச்சமும் சைஃபரா இருக்கணும், அந்த நம்பரை 3ஆல பிரிச்சு வார மிச்சமும் சைஃபரா இருக்கணும். இருந்தா அது எங்க போயிட்டு அட் ஆகும் பிள்ளைகள்? ரிசல்ட்ஸ்ல ரிசல்ட்ல அட் ஆகும். திங்க் பண்ணி பாருங்க. ஒன்று வருது பிள்ளைகள், 1 2ஆல பிரிச்சு வாரது சைஃபரா இல்ல. இல்ல. அப்ப அடுத்த பெருமானம் 2 எடுக்கும். 2 2ஆல பிரிச்சு வாரது சைஃபர், ஆனா 3ஆல பிரிச்சு வாரது சைஃபர் இல்லையா? இல்ல. லூப் மேல போயிட்டு 3 எடுக்கும், 3ம் சாத்தியம் இல்ல. 4 எடுக்கும், 4 2ஆல பிரிச்சு வாரது சைஃபருக்கு சமன். ஆனா 3ஆல பிரிச்சு வந்தா வராதே. மேல போயிட்டு 5 எடுக்கும், 5ஆல பிரிச்சு வாரது வராது. மேல போயிட்டு 6 எடுக்கும். ரைட், 6 2ஆல பிரிச்சு வாரதும் சைஃபர் அண்ட் 6 3ஆல பிரிச்சு வாரதும் சைஃபர். அப்பண்டா ரிசல்ட் போய் யாருக்கு ரெட் ஆகும்? 6 6 ரெட் ஆகும். மேல போயிட்டு 7 பாக்கும் 7 வராது. 8 எடுத்து பாக்கும் 8 2ஆல பிரிச்சு ஆரம்பிச்சோம் சைஃபர், ஆனா 3ஆல பிரிச்சு வாரது சைஃபர் இல்ல. லூப் மேல போயிட்டு 9 எடுக்கும், 9 சாத்தியம் இல்ல. 10 எடுக்கும், 10 2ஆல பிரிச்சு வாரது சைஃபர், ஆனா 3ஆல பிரிச்சு வாரது சைஃபர் இல்ல. 11 எடுக்கும், 11ம் சாத்தியம் இல்ல. லாஸ்டா 12 எடுக்கும் பிள்ளைகள், 12 2ஆல பிரிச்சு வாரது சைஃபர் அண்ட் 12 3ஆல பிரிச்சு வார மிச்சம் யாரமன் சைஃபர். சைஃபர் தான். தென் 12 ஆட் பண்ணுங்க. எஸ் சொன்னோம். ஓ சார். இதுக்கு அங்கால எங்களுக்கு ப்ராசஸ் நடக்காது. ஸோ கேட்டகரிக்கு ஆன்சர் லிஸ்டுக்குள்ள 6ம் 12ம். டவுட் இருக்கா? நோ சார். Right. 2 ஒரு தரப்பட்ட எண் வரைக்குமான முதன்மை எண்களை வெளியீடு செய்வதற்கு தரப்பட்டுள்ள பின்வரும் பைத்தன் குறிமுறையில் உள்ள 5 வெற்றிடங்களை நிரப்புக. நாங்க படிச்சிருக்கோம், செஞ்சிருக்கோம். பிரைம் நம்பருக்கு முதன்மை எண்களை வெளியீடு செய்வதற்கு நாங்க படிச்சுதான் இருக்கோம். குறிப்பு, ஒரு முதன்மை எண் என்பது ஒன்றினாலும் அந்த எண்ணினாலும் மாத்திரம் வகுக்கக்கூடிய ஒன்றிலும் கூடிய எந்த ஒரு முழு எண் பெருமானமாகும். 2 தொடக்கம் 5 வரை உள்ள முதன்மை எண்கள் 2 3 5 அது எங்களுக்கு தெரியும். ரைட், பாப்போமா? முதல் பிள்ளைங்களுக்கு அப்பர் என்று சொல்லி ஒரு வேரியபிள் எடுத்திருக்கோம். இன்புட் எண்ட் ஆஃப் ரேஞ்ச் என்று கேட்டிருக்கோம் பிள்ளைகள், முடிகிற ரேஞ்சை கேட்டிருக்கோம். அப்ப கண்டிப்பா அந்த டேட்டா டைப் யாரா இருக்கணும்? இன்டிஜர். எஸ் நோ? இன்டிஜர்ல ஒன்றை விட அந்த நம்பர் பெருசு, ஒன்றை விட நம்பர் பெருசுண்டா பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். பிரைம் நம்பர் பிட்வீன் 2 அண்ட் நாங்க என்டர் பண்ண நம்பர் ஆண்டு பிள்ளை பிரிண்ட் ஆகும். டன். இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், அழகா செக் பண்ணி பார்க்க போறோமா? 4 நம்பர் இன் ரேஞ்ச் 2 இருந்து யார போடணும் பிள்ளைகள்? நாங்க 2 இருந்து ரேஞ்ச் நாங்க செக் பண்ண போறோமே. லைக் இப்ப நாங்க அப்பருக்கு வந்த பிள்ளைகள் 5 என்டர் பண்ணா 2 3 4 5 இவ்வளவு பார்க்கணுமா இல்லையா? அப்ப சொல்லுங்க பிள்ளைகள், நாங்க என்டர் பண்ணது 5ஆம் நம்பர் வரைக்கும் வரணும்டா 5ஆம் நம்பர் எங்க இருக்கு? அப்பர்ல. அப்ப 2, அப்பர் என்ற போட்டா பிள்ளைகள் 2 3 4 நம்பர் 5 வருமா? வராது. 5ஐயும் வர வைக்கணும்னா நாங்க என்ன போடணும் பிள்ளைகள்? டவுட் இருக்கா தம்பி? தென் அடுத்து இல்ல பிள்ளைகள், அப்படி அந்த பெருமானம் எங்களுக்கு இருந்தா, அப்ப 2 3 4 5க்குள்ள அந்த பெருமானம் இருந்தா ஐ இன் ரேஞ்ச், ஐட பெருமானம் 2 இருந்து யாருக்குள்ள இருந்தா பிள்ளைகள்? முதல் பெருமானம் யாருக்குள்ள? நம்பருக்குள்ள இருந்தா. தயவு செஞ்சு கிளாஸ் வீடியோஸும் பாத்துருங்களா பிள்ளைகள்? இப்ப நாங்க கேட்கணும், அந்த நம்பரை ஐயால பிரிச்சு வாரது 0க்கு சமனாண்டு பார்க்கணும். 0க்கு சமனண்டா நாங்க எடுத்துடப்படாது. எஸ் சொன்னோம். நம்பரை சொல்ல முடியல, மாடியுலேட் பண்ணி ஐயால. அப்ப நம்பரை ஐயால பிரிச்சு வார மிச்சம் எங்களுக்கு சைஃபராண்டு பார்க்கணும். பிள்ளைகள் நல்லா விளங்கிடுங்க. முதலாவது லூப்ல என்ன நடக்க போண்டா, முதலாவது லூப்ல 2 3 4 5 வரைக்கும் நாங்க செக் பண்ண போறோம். ரைட்டோ? இப்ப நாங்க 4 ஐ நம்பர்ண்டா இப்ப நாங்க செக் பண்ண போறோம் பிள்ளைகள். இந்த 5க்கு முதல் வாரம் ஒவ்வொரு நம்பராலையும் பிரிச்சு பார்க்க போறோம். 2ஆல பிரிச்சு பார்ப்போம், 3ஆல பிரிச்சு பார்ப்போம், 4ஆல பிரிச்சு பார்ப்போம். இந்த நம்பர் 2 3 4ஆல நாங்க பிரிச்சு பார்க்கிற போது யாராச்சும் ஒரு ஆளால பிரிபட்டாலும் பிள்ளைகள் இது எங்களுக்கு முதன்மை எண் இல்ல.
ஒண்டால பிரிபடும் ஓகே, அஞ்சால பிரிபடும் ஓகே, இடைப்பட்ட நம்பரால பிரிபடுமான்னு பாக்குறோம். ஒரு மிகுதியின்றி பிரிபட்டுச்சுன்னு சொன்னா அது முதன்மை எண்ணா? முதன்மை எண் இல்ல. இல்ல. இஃப்ல பார்க்க முடியாது. நம்பர் ஐயால பிரிச்சு வர மிச்சம் 0 பார்க்கும். 0 முதன்மை எண் இல்ல. அப்ப பிரேக் பண்ணி விட்டோம்டா. சரி, 0 இல்லண்டா. முடிஞ்சோம். எங்களுக்கு யார பிரிண்ட் பண்ணட்டும்? நம்பர். நம்பர். ஆம் சார். இந்த முதன்மை எண் எல்லாம் நாங்க படிச்சிருக்கோமா? ரைட். ஸ்ட்ரக்சரும் ஓகே. எங்களுக்கு 8ஆம் கலியா வந்திருக்கணும். எஸ்ஏ 8 பாப்போம். ஓகே சார். கீழே தரப்பட்டுள்ள பைத்தன் குறிமுறையின் வெளியீட்டு எழுதுக. வெளியீடு அழகா எழுதலாம் பிள்ளைகள். 8ஆம் கலி வந்திருக்கு இல்லையா? ஆரம்பத்துல பாருங்க கால்குலேட் என்னன்னு இருக்கு பிள்ளைகள். எங்களுக்கு ஸ்டார்ட்ல பாத்தீங்கன்னா கால்குலேட் 4 நாங்க பாஸ் பண்றோம் பிள்ளைகள். அப்ப என்னக்கு யாரு பாஸ் ஆகுது? 4. ரிசல்ட் என்னது பிள்ளைகள்? ஆரம்பத்துல 0. 0. 4 i in range n plus 1 ஒன்றிலிருந்து 5க்குள்ள வந்தா அப்ப யார் யார் எடுக்கும்? ஐட பெருமானம். 1, 2, 4. ஐட பெருமானம் பிள்ளைகள் 1 4 வரைக்கும் எடுக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு 1 போகுது. ரைட். அதுக்குள்ள எங்க பிள்ளைகள் ஜே இன் ரேஞ்ச் ஐக்குள்ள இருந்தா, இப்ப ஜேட பெருமானம் ஐக்குள்ள இருந்தா திரும்ப திரும்ப லூப்புக்குள்ள லூப்பங்கள் செஞ்சு பார்க்கணும் பிள்ளைகள். செஞ்சு பார்க்கலாமா? செஞ்சு காட்டுமா? பார்க்கலாம் சார். சரி. வளமையா நாங்க பாக்குறீர்கள் என்னப்பா இது? ஆமா சார். யூஸ்வலா நாங்க வளமையா செய்யறீர்கள். செஞ்சு பாருங்க. டவுட் இருந்தா கேளுங்க. ரைட். ஓகே சார். என்ன அது ரிஸ்க் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையே. என்ன போய் எங்களுக்கு 11:45 தாண்ட போகுது. 12:45 ஆக போகுது. பாருங்க. ஒரு 8.2 உள்ள முகப்படையாளமிடப்பட்ட ஒரு பைத்தன் குறிமுறை ஒரு உள்ளீடு செய்த 10 முழு எண்ணுக்கு சமவளு உள்ள ஒரு துவித எண்ணை அச்சிடுகிறது. 2011ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு நினைக்கிறேன். டெசிமல்ல பைனரியா மாத்துறதுக்கு கோடிங் வந்திருக்கா இல்லையா? ரைட். ஒரு 8.2 உள்ள முகப்படையாளமிடப்பட்ட ஒரு பைத்தன் குறிமுறை ஒரு உள்ளீடு செய்த 10 முழு எண்ணுக்கு சமவலுவான ஒரு இரும அணி அச்சிடுகிறது. குறிமுறையை பூரணப்படுத்துவதற்காக பி தொடக்கம் ஜூ வரை உள்ள முகப்படையாளங்களுக்கு உகந்த மாற்றீடுகளை எழுதுக. ஆரம்பத்துல ரிவர்ஸ் நம்பர் பைனரி பிள்ளைகள் எம்டி இருக்கு. இன்சமன் ஃபிளாட் இன்புட் என்டர் ஹோல் நம்பர் கேட்டு பிள்ளைகள். ஒரு முழு எண்ணை நாங்க என்டர் பண்ண சொல்லுதோம். எண்ணுக்கு என்டர் பண்ணுவோம். இப்ப நீங்களாம் சொல்ல போறீங்களா? அழகா நாங்க பார்த்துட்டு வரலாம் பிள்ளைகள். கடும் சின்ன கொஸ்டின் இது, கஷ்டமே இல்லை. பாப்பமா. இஃப் நம்பரை ஒன்றால பிரிச்சு வர மிச்சம் யாருக்கு சமனா இருக்கக்கூடாது பிள்ளைகள்? ஹோலோன் வந்தா எக்ஸிஸ்ட் இந்த ஹோல் நம்பர் காட்டுது. எங்களுக்கு பைனரி நம்பர்ண்டா 2ஆல பிரிச்சு வரது யாரா இருக்கணும்? 0 இருக்கணும். 0க்கு சமன் இல்லைன்னு சொன்னா முழு எண்ணை என்டர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கணும். எஸ் சொன்னோம். அப்படின்னு சொன்னா பிஆர் இருக்க முடியாது எங்களுக்கு 0. எஸ் சொன்னோம். அப்படி இல்லாட்டி என் சமன் கியூ என் கன்வெர்ட் அதான் அழகா போட்டுப்பாங்க. கன்வெர்ட் என் டு அன் இன்டிஜர். என்ன நாங்க இன்டிஜருக்கு மாத்திரம் அப்ப என்ன ஃபங்க்ஷன் போடுவோம்? கியூக்கு. வெரி குட். காஸ்டிங்க்கு நாங்க யூஸ் பண்ண போறோம் யாரு? இன்டிஜர் போடத்தான் என் யாருக்கு மாறும்? இன்டிஜருக்கு மாறும். இப்ப கேட்கும் இஃப் என் சமன் சொல்லுங்க என் சமன் சைஃபர் ஆண்டு பார்க்கணும். ஏன் சொன்னோம்? பி அங்க சைஃபர் எங்கேயும் எங்களுக்கு யாரு? சைஃபர் தான் இருந்தா சைஃபர் பிரிண்ட் பண்ணு. டவுட் இருக்கா? இருந்தா அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணு. நம்பர் எத்தனை எங்களுக்கு? அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணு. இல்லண்டா ஒன்றை விட அந்த நம்பர் பெருசாண்டு பார்க்கலாம். லெட்ஸ் சே நாங்க நம்பர் 10 என்டர் பண்ணிட்டு முடியுங்களே. இப்ப கேக்குது 10 சைபருக்கு சமனா? இல்ல. 10 சைபருக்கு சமன் இல்ல. சமன் இல்லையா வெளியே வரும் இல்லையோ? இப்ப கேட்கும் எங்களுக்கு ஒன்றை விட 10 பெருசாண்டு கேட்கும். பெருசு ரிவர்ஸ்ட் பைனரி சமன். ஆல்ரெடி இருக்கிற ரிவர்ஸ்ட் பைனரியோட யாரை கூட்டணும் பிள்ளைகள்? இப்ப உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், மேலுக்குள்ள ரிவர்ஸ்ட் பைனரிங்கிறது என்ன டேட்டா டைப்? ஸ்ட்ரிங் டேட்டா டைப். அப்ப ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னு சொன்னா நிச்சயம் நாங்க ஆல்ரெடி இருக்கிற ரிவர்ஸ்ட் பைனரியோட யாரை மண் கூட்டணும்? ஸ்ட்ரிங்கை தான் கூட்டணும். அப்ப எங்களுக்கு யார இருக்கும்? ஸ்ட்ரிங். பிரக்கெட்டுக்குள்ள யார் அப்படி நாங்க கூட்டுவோம்? பிரிச்சு வர மிச்சத்தை தான் ஆட் பண்ணி போகணும். எஸ் சொன்னோம். இப்ப நம்பரை
ரெண்டால பிரிச்சு வார மிச்சம். கரெக்ட். ஓ சார். அப்ப நம்பரை ரெண்டால பிரிச்சு வார மிச்சம் வந்து ரிவர்ஸ்ட் பைனர்ல போயிட்டு அட் ஆகும். ம். ஓ. சோ எங்களுக்கு 10 பிள்ளைகள். இப்ப 10 பாப்போம் நாங்க ரெண்டால பிரிச்சு வர மிச்சம் எங்களுக்கு யாரு 0. இப்ப யாரு போயிட்டு அட் ஆகும்? எங்களுக்கு 0 போயிட்டு அட் ஆகும். டவுட் இருக்கோ? 0. அப்ப 10 நாங்க ரெண்டால பிரிச்சு பார்த்தோம்னா அப்படியே நாங்க பார்ப்போம் 5 மிச்சம் சைவர்லயோ இந்த சைவர் தான் நாங்க அட்டா இருக்கோம். அடுத்த தடவை லூப்ல யார் பாஸ் பண்ணி அனுப்பணும்? 5 தானே பாஸ் பண்ணி அனுப்பணும். ஓ சார். அப்ப 5 எடுக்கணும்னா நாங்க என்ன பண்ணணும் பிள்ளைகள்? n சமன் சொல்லுங்க n சமன் நம்பரை ஃப்ளோர் டிவைட் பண்ண போறோம் யாரால? 2ஆல. 2. டவுட் இருக்கோ? அப்ப 10ல 2 No, எத்தனை sir. முறைண்டா 5. மேலுக்கு இப்ப யாரு பாஸ் ஆகுண்டா? 5 பாஸ் ஆகும். 5. 1 விட 5 பெருசாண்டு பார்க்கும். 5 பெருசு இருந்தா இப்ப 5 2ஆல பிரிச்சு வர மிச்சம் போயிட்டா டா போதும். ரிவர்ஸ்ட் பைனரி பிளஸ் சொல்லுங்க. ரிவர்ஸ்ட் பைனரி எங்களுக்கு 0 இல்லையோ? Plus. அதோட பிளஸ் யார் போய் ஆட் பண்றோம்? சொல்லுங்க. ரிவர்ஸ்ட் பைனரி பிளஸ் யார் ஆட் பண்றோம் பிள்ளைகள்? ரிமைண்டர் 2. யாரு? 1 1. இந்த 0 1 2 சேரும். டவுட் இருக்கோ பிள்ளைகள்? No, sir. இப்ப இந்த இடத்துல எங்களுக்கு 5 டிவைட் பண்ணப்படுது 2ஆல. அப்ப என்ன வரப்போகுது? 2. லூப் மேல போயிட்டு கேட்கும் 1 விட 2 பெருசா? ஓம். ஓம். ஓம்னு சொன்னா இப்ப 2ஆல பிரிச்சு வர மிச்சம் போயிட்டு எங்களுக்கு சேரும். டவுட் இருக்கோ பிள்ளைகள்? 0. No. இப்ப 0. அடுத்த இடத்துல பிள்ளைங்களுக்கு 2 ஃப்ளோர் டிவைட் பண்ணப்படுது 2ஆல. என்ன வரப்போகுது எங்களுக்கு? 1. எஸ் ஆனோ? 1. மேல போயிட்டு கேக்குது 1 விட 1 பெரிது அல்லது சமனாண்டு கேக்குது. பெரிதில்லான சமன் தானே பிள்ளைகள்? சமன்டா ஓ சார். ரிவர்ஸ்ட் பைனரி பிளஸ் 1 2ஆல பிரிச்சு வர மிச்சம். சின்ன இலக்கத்தை பெரிய இலக்கத்தால மாடுலஸ் பண்ண யாரு இருப்பா பிள்ளைகள்? சின்ன இலக்கம். 1. இப்போ 1 ஃப்ளோர் டிவைட் பண்ண போது 2ஆல பிள்ளைகள் என்ன வரப்போ எங்களுக்கு? 0. மேல போயிட்டு கேட்கும் 1 விட சைவர் பெருசா? இல்ல. இல்லைன்னா லூப் எங்களுக்கு நிக்கக்குள்ள பைனரி எங்களுக்கு பாருங்க 10ஆம் நம்பருக்கான பைனரி ரிவர்ஸ்ல வந்திருக்கு எங்களுக்கு 1 0 1 0. பட் எங்களுக்கு என்ன வந்திருக்கு? 0 1 0 1. அப்ப இதை நாங்க ரிவர்ஸ் பண்றதுக்காக ஜூக்கு யார போட்டோம்னா சரி பிள்ளைகள்? ரிவர்ஸ்ட் பைனரி. எஸ் சொன்னோம். ஓ சார். ரிவர்ஸ்ட் பைனரி கோலோன் -1 என்ன பிள்ளைகள்? ரிவர்ஸ்ட் பைனர்ல ரிவர்ஸ்ல மாற்றப்பட்ட எங்களுக்கு என்ன வரப்போகுது? 1 0 1 0. எஸ் சொன்னோம். பைனரியை பிரிண்ட் பண்ணா 1 0 1 0 பிரிண்ட் பண்ணும். கிளியர்? ஓம் சார். நீங்கள் அதே கொஸ்டின் பிள்ளைகள் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி தான் வந்திருக்கு. போன முறை அதே கேள்வி ஃபீல் பண்றதானே? ஏபிசிடி ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஓகே சார். ரைட். நாங்க இதோட முடிப்போம். அப்ப எங்களுக்கு நாளைக்கு நைட்டுக்கு பிள்ளைகள் நாங்கள் வெப் டெவலப்மெண்ட்டுக்கான பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். 25 செஞ்சு பாருங்க. டவுட் கேளுங்க. என்ன? ஓகே சார். நாங்க இதோட முடிப்போம். எதுவும் டவுட் கேளுங்க. நீங்க எஸ்ஏ சிஆர்டியும் பரவாயில்ல. கண்டிப்பா யாரும் செய்யணும். எஸ்ஏ கஸ்டமர்டா செய்யாதீங்க. லேஸ்னா செய்யுங்க. லேஸ் தான் வரும். ஒருவேளை உங்களுக்கு ஹார்டா இருந்துச்சுன்னு சொன்ன பிள்ளைகள் நீங்க யாருக்கு வரலாம்? மற்ற பாட்டு பார்க்கலாம். கன்ஃபார்ம் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். இங்க பாருங்க. கன்ஃபார்ம் உங்களுக்கு தெரியும். 4வது யூனிட் இருக்குல்ல லாஜிக் கேட்ஸ். லாஜிக் கண்டிப்பா வரும். நம்ம வீடியோல ஆட் பண்ணி அழகா பாத்துக்கோங்க. லாஜிக் கேட்ஸ் வரும். 6வது யூனிட் நெட்வொர்க் இருக்குல்ல பிள்ளைகள். நெட்வொர்க் 8ஆம் அலகு டேட்டா பேஸ் இருக்குல்ல. டேட்டா பேஸும் கண்டிப்பா வரும். அதே மாதிரி 11ஆம் அலகு 12ஆம் அலகு 13ஆம் அலகு இதுவும் எங்களுக்கு கன்ஃபார்மா வரும். இந்த 4க்கும் வெல் ப்ரிப்பேர்டா போயிடும் எஸ்ஐக்கு. ரைட்டோ? வெல் ப்ரிப்பேர்டா போயிட்டு வகுப்புல நாங்க யூனிட் 9 வச்சுக்கொள்ளலாம். 9 லேசா வந்தா செய்யற இல்லைன்னா ஒரு பிளஸ் 5ஆம் அலகு அல்லது 7ஆம் அலகு அல்லது 10ஆம் அலகு வரும். எதுன்னு எங்களுக்கு தெரியாது எஸ்ஐக்கு. அதே மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ல யூனிட் 1 2 வரும். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு ஓஎஸ் அல்லது சிஸ்டம் வரலாம். அதே மாதிரி யூனிட் 9 வரும். சில நேரங்கள் பிள்ளைகள் யூனிட் 12 எல்லாம் மிக்ஸ்ட் ஆகி வருது ஒரு கேள்வி. யூனிட் 8 யூனிட் 12 எல்லாம் மிக்ஸ்ட் ஆகி வரும் ஒரு கேள்வி.
ஓம் சரி, ஓம் சார். எல்லாத்தையும் அழகா படிச்சுக்கோங்க. விஎல்எஸ் வருமா அது தெரியல, வரலாம் வராமல் விடலாம். ஒரு தரம் வந்திருக்கு, அது இப்ப வரல, வரலாம் அல்லது வராமல் விடலாம். நம்ம எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா சரி. இப்ப நாளைக்கு எங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட்டுக்கான ரிவிஷன் வந்து 90க்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். தென் நாளை அன்னைக்கு காலையிலேயும் வெப் டெவலப்மெண்ட் நடக்கும். நாளை அன்னைக்கு நைட்ல இருந்து யூனிட் 7க்கான ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஓகே சார். ஓகே, சந்திப்போம். குட் நைட். தேங்க்யூ சார்.